يأمرك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே மனிதனும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை ஒரு சிறந்த படைப்பாக அறிமுகப்படுத்திய பொழுது அவர்களுடைய உயர்வையும் மதிப்பையும் ஷைத்தான் ஏற்க மறுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அந்த கட்டளையை அவன் மீறினான். இப்படி மீறிய காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை அவன் இருந்த உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறக்கி அவனை அப்புறப்படுத்தினான். இப்படி அப்புறப்படுத்திய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவன் ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறான். ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் ஏன் நம்மை வழிகெடுக்கிறான்? அல்லாஹ்வை மீறி அவன் வழிகெடுக்கிறானா? எப்படி நம்மை அவன் உள்ளத்திலே ஊடுருவி வழிகெடுக்க முடிகிறது என்று சொன்னால், அவனை வெளியேற்றுகிற நேரத்திலேயே அல்லாஹ்விடத்திலே ஒரு உத்தரவாதத்தை அவன் கேட்கிறான். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நீ யாரை சிறந்தவர் என்று சொல்கிறாயோ, யாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறாயோ, யாருக்காக எங்களை எல்லாம் நீ பணிய செய்தாயோ, யாருக்கு மிகச்சிறந்த அறிவை கொடுத்திருக்கிறாயோ, அவரையும் அவருடைய வழித்தோன்றல்களையும் நான் கெடுத்து காட்டுகிறேன், அவர்களை தடம்புரள செய்து காட்டுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கிறான். ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு ஒரு அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கிறான். இன்னும் சொல்றான், அரைத்தல்லதி கர்ரம்த, யாரை நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாயோ அவரை பற்றி நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். யா அல்லாஹ், லஅஹ்தனிக அன்ன ذُرِّيَّتَهُ இல்லா கலீலா, இவருடைய சந்ததிகளில அதிகமான பேரை நான் வழிகெடுத்து காட்டுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அல்லாஹ்விடம் கேட்கிறான். அவனுக்கு சொந்தமா அந்த சக்தி எல்லாம் கிடையாது. நம்மளை கெடுக்கிறதுக்கோ தடமுறை செய்வதற்கோ அவன் சுயமாக ஆற்றல் படைத்தவனாக இருக்கவில்லை. அல்லாஹ்விடம் அவன் கேட்கிறான், யா அல்லாஹ், நீ அறிவை கொடுத்திருக்கிற, சிந்தனையை கொடுத்திருக்கிற, அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீ எங்களிடத்தில் சிலாகித்து பேசியிருக்கிறாய், அவங்களையே நான் வந்து புரட்டி காட்டுறேன், நான் போற இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போறேன், நரகத்துக்கு. என்னைய கடைசியா எங்க கொண்டு நீ போடுவாயோ அங்கே கூட்டிட்டு போற வேலையை நான் செய்வேன், எனக்கு வாய்ப்பு கொடு. அல்லாஹ் என்ன பண்ணா? கொடுத்துட்டான். இன்னக்க மினல் முன்தரீன், உனக்கு அவகாசம் கொடுத்தாச்சு போ. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஒரு அவகாசத்தை, ஒரு சான்ஸை, ஒரு வாய்ப்பை அவன் கேட்டு பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வும் அதை கொடுக்கிறான். எது கொடுக்கிறான்? அவனுக்கே முழு அதிகாரத்தை கொடுக்கல, அவனுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அவனை வெல்வதற்கான வழிமுறைகளை நமக்கு தர்றான் அல்லாஹ். நீ இதை தேர்ந்தெடுத்து கொண்டாயானால் அவனை ஜெயிச்சிடலாம், இதை தேர்ந்தெடுத்து கொள்ளலன்னா அவன் உன்னை ஜெயிச்சிருவான் என்று இந்த ஷைத்தானுக்கு அதிகாரம் கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியதை திருமறை குர்ஆன்ல பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் அவன்கிட்ட சொல்லும் போதே சொல்றான், அடே ஷைத்தான், உனக்கு அதிகாரம் கிடையாது. யாரிடத்தில் அதிகாரம் கிடையாது தெரியுமா? என்னை யார் உறுதியாக நம்புகிறார்களோ அந்த மக்களிடத்திலே, என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை யார் வைத்திருக்கிறார்களோ அந்த மக்களிடத்திலே உனக்கு அதிகாரம் கிடையாது, உன்னால் அவர்களை வெல்ல முடியாது என்று சொல்லி ஒரு விதிவிலக்கோடு தான் நல்லா சொல்லி அனுப்புறான். டோட்டல் மனித சமுதாயத்தை நீ கெடுத்துக்க, உனக்கு முடியும், அதற்கான வாய்ப்பை தந்துட்டேன்
என்று அல்லாஹ் பொதுவான ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை அனுப்பவில்லை. அதே மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தானும், என்னுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லா மனித்தபாக்க மினல் காவீன், வீணா போய் உன்னைய பின்பற்ற தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானே அவனே உனக்கு பின்னாடி வர ரெடியா இருக்கிறானே அவனை தவிர மற்றவங்கள்ட்ட உன்னுடைய அதிகாரம் செல்லாது என்று அல்லாஹ் சொன்னதாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷைத்தானை அல்லாஹ் ஒரு உத்தரவாதத்தோடு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வான், எப்படியெல்லாம் நம்ம உள்ளங்கள்ல என்னென்ன வாதங்களை வைக்குவான், எப்படியெல்லாம் நம்மளை தடமுறலை செய்வான், அதுல இருந்து எப்படி மீள்வது, அதுதான் தலைப்பு. இந்த தலைப்பு எதுக்கு என்று கேட்டால், இந்த ஷைத்தான் என்பவன் நம்ம அப்பாவை, நம்ம தகப்பனாரை, நம்முடைய பாபாவை, நம்முடைய அத்தாவை அவரையே புரட்டி காட்டினான். கொஞ்ச நேரம் கூட அவளையங்க. இப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் படைக்கிறான், படைச்சு அவருக்கு பெரிய அறிவு கொடுக்கிறான், மலக்குகளுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறான். இவர் மலக்கை விட சிறந்த ஆள் என்பதை நிரூபிக்கிறான். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பட்டு 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 என்ன செய்யறாரு, அவரு பதில் சொல்கிறாரு. மலக்குகள் எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாத அவருக்கு தெரியுதா? இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன பண்றான், இதுல இருந்து கேட்டு ஒரு இடத்தை காட்டுறான். ஒன்னே ஒண்ணுதான் அல்லாஹ் தடுத்தான். என்ன தடுத்தான்? லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இதோ இந்த மரம், ஒரு மரத்தை காட்டுறான். மரத்துக்கு பேர் என்னெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு மரத்தை காட்டி இதை மட்டும் நெருங்கிறாதீங்க ரெண்டு பேரும், இதை நெருங்குனா நீங்க அநியாயக்காரங்கள் ஆயிருவீங்க. இவ்வளவு தந்திருக்கிறான அது தெரியல அவருக்கு. ஷைத்தான் எப்படி பெறட்டான், அல்லாஹ் ஒன்னும் கொடுக்காம பட்டனையா போட்டு நீ ஒண்ணுமே தொடாத என்று சொன்னா மீறுவதில் நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், குலாமின்ஹா ரகதன் ஹைது சீத்துமா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விரும்பினபடி தாராளமா பூந்து விளையாடுறான். எத்தனை மரம் இருக்கோ, எத்தனை கொடி இருக்கோ, எத்தனை செடி இருக்குதோ, எத்தனை தானியங்கள் முளைத்திருக்கிறதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, கணக்கு வழக்கு இல்லாம பயன்படுத்திக்க. ஆனால் இந்த ஒரே ஒரு மரம் இவ்வளவையும் காட்டி லட்சோப லட்சம் மரங்களை கொண்டே காட்டி எல்லாம் என்ன சொல்றான், இந்த ஒன்ன மட்டும் நெருங்காதங்கிறான். இது சிம்பிளான ஒரு விஷயம் தானே. பெரிய கடமையெல்லாம் அங்க சுமத்தப்படல, வட்டி வாங்கக்கூடாது கடமை இல்ல, தொழுவனும் கடமை சுமத்தப்படவில்லை, பெரிய பெரிய பாரதூரமான சுமைகள் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை ஒண்ணே ஒண்ணுதான். என்ன கட்டளை? நல்லா தின்னு, இதை திங்காத, இவ்வளவையும் தின்னு, இந்த ஒன்னே ஒண்ண திங்காத, நெருங்காதங்கிறான். ஷைத்தான் பாருங்க, அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே கவுத்திட்டானே இல்லையா? என்ன பண்ணுவான், நல்லது மாதிரி வர்றான். ஃபதல்லாஹுமா பிகுரூரின், ஏமாத்திர மாதிரி வாதத்தை உண்டாக்கணும். எப்படி? ஆதமே, அல்லாஹ் ஏன் தடுத்திருக்கான் உனக்கு தெரியுமா? அல்லாஹ்வை மீறத எப்படி மீற வைக்கிறான்னு பாருங்க. நம்ம பாவாவை எப்படி கவுத்துனானோ அப்படித்தான் நம்மளையும் கவுத்துவான். ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? டைரக்டா வரமாட்டான், கெட்டதையே எப்படி காட்டுவான், நல்லது மாதிரி காட்டுவான். தப்பு நல்லா தெரியும், அதை நியாயப்படுத்துறதுக்கு அளவுக்கு நமக்கு மூளையை மண்டலாக்கி விட்டுவான். அது நமக்கே நியாயம் மாதிரி படும். எப்படி கிடக்குறான் ஆதமே, இந்த மரத்தை, இவ்வளவு மரம் இருக்குதுல்ல, இவ்வளவு மரத்தை விட்டுப்புட்டு இந்த ஒரு மரத்துக்கிட்ட ஏன் போகக்கூடாது அல்லாஹ் உனக்கு சொன்னான் தெரியுமா? இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இங்கேயே நிரந்தரமா இருந்துருவீங்க, இருக்கக்கூடாதுன்னு நல்லா விரும்புறான், பாயிண்டத்துக்கு போடுறான். எதுக்கு பண்றான்? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இல்லா அந்த கூணா மலக்கைனி அவுத்த கூணா மால் காலிதீன், நீங்க மலக்கா மாறி போயிருவீங்க. இதை தின்னீங்கன்னு வைங்க, மலக்குத்தன்மை உங்களுக்கு வந்துவிடும், ஒரு பாவமும் செய்ய மாட்டீர்கள், முழுக்க முழுக்க ஒரு இபாதத்திலே மூழ்கி கிடக்கூடிய மக்களா ரெண்டு பேரும் மாறிடுவீங்க. அதுக்கு உள்ள மரம் இது, இதை தின்னீங்க மலக்காயிருவீங்க, அல்லது இங்கேயே பர்மனண்டா தங்கிருவீங்க அப்படிங்கிறான். அவங்க நினைக்கிறாங்க இது நல்லது தானே, ஆசாபாசத்தோட இருந்து கொண்டு, தப்பு செய்து கொண்டு, பொய் சொல்லிக் கொண்டு, இப்படியான ஒரு படைப்பாக நம்ம இருக்கிறோம், நம்ம மலக்கா மாறிட்ட நல்லது தானே. ஃபதல்லாஹுமா பிகுரூரின், பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவர்களை கவிழ்த்து விட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி மீற வைக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக போறவங்க மீறல,
எப்படி மீறாங்க? மலக்கா தானே ஆக போறோம். மலக்கா போன நிறைய வணங்கலாம்ல, நிறைய அல்லாஹ் இபாதத் செய்யலாம்ல, நிறைய அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யலாம்ல. அல்லாஹ்வுக்கு நிறைய இபாதத்து செய்ய போறோங்கிற போர்வையை போத்தி ஒரே அமைக்கிட்டு போயிட்டான். அப்ப இதையே அல்லாஹ் என்ன சொல்லி கேட்டான்? உங்களுடைய தகப்பனாரை அவன் கெடுத்த மாதிரி உங்களை கெடுத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான்னு கேட்டா, இப்ப வஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கின் லா யப்லா, நிரந்தரமாக உன்னை தங்க வைக்கிற ஒரு மரத்தை உனக்கு காட்டி தரட்டுமா? அழியாத ஆட்சியை உன் கையிலே தருவதற்கான ஒரு மரத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா? இப்படி கேட்டுதான் அவர்களை கெடுத்தான். மானஹாகுமா ரப்புகுமா அன்ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஏன் தடுத்திருக்கிறான் தெரியுமா? இல்லா அந்த கூனா மலக்கைனி அவுத்த கூனா மினல் காலிதீன், நீங்க மலக்காய் இருப்பீங்க அல்லது நிரந்தரமா இருப்பீங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, நம்மளை கூப்பிடுறான் அல்லாஹ், லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை கவிழ்த்து விட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து அந்த சோலையிலிருந்து உங்களுடைய பெற்றோரை தாய் தந்தையரை ஆதமை ஹவ்வாவை வெளியே அப்புறப்படுத்தினான அந்த மாதிரி உங்களை கெடுக்க இடம் கொடுத்து விடாதீர்கள். அப்ப ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவன் நேரடியாக நீ அல்லாஹ்வுக்கு தப்பு செய்யி, அல்லாஹ்வை மீறு அப்படின்னு சொல்ல மாட்டான். நீனா மீறிக்கிருவ. யார கெடுக்க வருவான்? கண்ணிலே புரண்டுகிட்டு ஷைத்தான் தனியா கெடுக்கணுமா? கெடுக்க மாட்டான். அவன் தான் கரெக்டா ஷைத்தான்களே கரெக்டா அவன் செஞ்சுட்டு இருக்கிறானே. விபச்சாரத்திலே மூழ்கிட்டு இருக்கிறானே, அது இந்த இபாதத்து நினைச்ச விபச்சாரத்தில் ஒருத்தர் மூழ்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தப்புன்னு தெரியும், நான் மீற வேண்டாம் என்னடா செய்வேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு போட்டியா செஞ்சிட்டு இருக்கிறான். அவனை போய் ஷைத்தான் கெடுக்க தேவையில்லை. ஷைத்தான் கெடுக்க மாட்டான். யாரை கெடுப்பான்? யாரு கொஞ்சம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறோமோ, யாரு கொஞ்சம் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிறோமோ, யாரு நம்ம மறுமை வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவோமோ, அந்த மாதிரியான மக்களைத்தான் ஷைத்தான் வந்து வழிகெடுப்பான். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு வந்து அந்த கட்டளை இறான் பாதுகாப்பு தேட சொல்லி. எதுல இருந்து? ஷைத்தானுடைய தூண்டுதல்ல இருந்து, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் இருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், என்னிடத்தில் ஷைத்தான் வருவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி நமக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனுடைய கடைசி சூராவுல என்ன சொல்றான்? அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய எஜமானிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய வணக்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வஸ்வாஸ், தீய எண்ணங்களை உண்டாக்குவானே அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி உண்டாக்குவான்? அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களிலே தப்பான எண்ணங்களை போடுவானே அவங்கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்கிட்ட பாதுகாப்பு கேளுப்பான்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அதை ஒரு தனி கட்டளையா போடுறான்னு சொன்னா, ஷைத்தான் யார்கிட்ட வர்றான்? நம்மள மாதிரி ஏதோ ஒழுங்கா நடக்க நினைக்கிறோமே ஒரு அளவுக்காச்சு அவங்கள்ட்ட தான் வருவான். எங்க வருவான்? எவன் சொர்க்கத்தை நோக்கி திரும்பி போய்கொண்டிருக்கிறானோ, ஆஹா இவனை விட்டா சொர்க்கத்துக்கு போயிருவான், இவனை பிரேக் போடலன்னா சொர்க்கத்துக்கு போயிருவான். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் தான் ஷைத்தான் வருவான். அதனால எங்கெங்கெல்லாம் வருவானோ அதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றாங்க. எங்க எல்லாம் வருவானோ அதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். நம்ம அதுல எல்லாம் வரமாட்டோம்னு நினைக்குவோம். நம்ம என்ன நினைக்குவோம்? பெரிய பயங்கரமான ஹராம், பயங்கரமான பெரிய பெரிய தப்பு, பெரிய பெரிய பாவம், அந்த இடத்துலதான் ஷைத்தான் வருவான் என்று நாம நினைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்ல இந்த இடத்துல எல்லாம் வருவான், இங்கெல்லாம் கவனமா இருந்துக்க, மற்ற இடத்துல நீங்களும் கவனமா இருப்பீங்க. விபச்சாரம் பண்ண மாட்டீங்க, திருட மாட்டீங்க, கொள்ளையடிக்க மாட்டீங்க, கொலை செய்ய மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தப்புன்னு விளங்கிடுவோம். இதை ஷைத்தானுடைய வேலை நமக்கு தெரியுமே. எங்க வருவான்னு கேட்டா, எதில் நீங்கள் கேர்லெஸ்ஸா இருப்பீர்களோ,
இதுல எல்லாம் சைத்தான் வருவானா என்று நினைப்பீர்களோ அங்கெல்லாம் சைத்தான் வருவான் என்று சொல்லி அதை மீள்வதற்காக அல்லாஹ் நமக்கு பல இடங்களிலே எச்சரிக்கை செய்கிறான். அப்ப எங்கெல்லாம் வர்றான் பல விஷயங்களை, இதான் சைத்தானுடைய ஊசலாட்டங்கிறது. நம்மளை எந்தெந்த இடத்துல சைத்தான் கவிழ்த்த போகிறானோ அதுல ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு முஸ்லிமும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருப்பான். இதான் முதல்ல இல்ல, நான் சொல்லக்கூடியது முதல்ல சொல்றேன். நிறைய விஷயங்கள்ல வரும், இதான் ஃபர்ஸ்ட் அர்த்தம் கிடையாது, நான் சொல்வதில் முதல். அப்ப சைத்தான் எப்படி நம்மள்ட்ட வர்றான்னு கேட்டா, இந்த காசு இருக்கு பாருங்க, இதன் மீது நமக்கு ஒரு தனியான ஒரு ஆசையை உண்டாக்கி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு ஆசையை வச்சிருக்கிறான்? உசுரை கூட கொடுத்துருவாங்க. இவ்வளவு சில ஆளுக்கு காசு கொடுக்க மாட்டான், உயிரை கொடுக்க நான் ரெடின்னு வருவான், சாவுறது ரெடிமா. இந்த மாதிரி முக்கியமான ஒரு மேட்டருங்க, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுங்க நல்ல காரியத்துக்கு, இல்லையே என்கிட்ட இல்லையே, இப்பதானே அவருக்கு கொடுத்தேன், அப்புறம் மாமா வாங்கிட்டு போயிட்டாரு, இப்படியுமா நானே என்னுடைய தேவை காசு இல்லாம அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்படின்றான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சைத்தான் ஒரு கணக்கு உங்கள்கிட்ட சொல்லுவான். எப்படி? இது வெளிப்படையா பார்த்தா உங்களுக்கு சரி மாதிரி தெரியும். கையில நீங்க 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு காரியத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, 10,000த்துல 1000 போனா என்னது? 9,000 தானே? இது தெரிஞ்ச கணக்கு தானே? இங்கதான் வருவான். பத்தியா குறையுதுல, கொடுத்தா குறையும். நீ கொடுத்தேன்னு வை, கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா உனக்கு வறுமை வந்துடும், உனக்கு இயலாம வந்துடும், உனக்கு நீ போய் அடுத்த கேட்கறதுல வந்துடும். அதனால எவ்வளவுக்கு உனக்கு அல்லாஹ் தர்றானோ நீ வச்சுக்கப்பா. நீ எது கொடுத்து கொடுத்து உன்னுடைய அந்த இத செல்வத்தை குறைக்கிற? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. ஷைத்தான் உங்கள்கிட்ட எப்படி வருவான் என்று கேட்டால் வறுமையை சொல்லி பயம் காட்டுவான். இந்த எவனெல்லாம் வறுமையா போயிருவோம் குறைஞ்சு போயிரும் கணக்கு பண்ணி கொண்டு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொஞ்சம் கூட செலவழிக்க மறுக்கிறானோ அவங்ககிட்ட எல்லாம் யாரு போயிருக்கான்னு அர்த்தம்? ஷைத்தான் போயிருக்கான். இவர் யாரா இருப்பார்? நல்லா கவனிங்க, இவர் யாரா இருப்பார்னு கேட்டா 5 வேளை கரெக்டா தொழுவரா இருப்பார். யாரு? 4 கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்திருக்காரு. இவர் சொல்றேன் 10 காசு நல்ல காரியத்துக்கு கொடுக்க மாட்டாரு. இவருடைய வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா தொழுவாரு, நோன்பு வைக்குவாரு, ஹஜ்ஜிக்கு போவாரு, ஒரே தஸ்மீ மணி கைமா இருப்பாரு, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாரு, அடுத்தால கோல் சொல்ல மாட்டாரு, புறம் பேச மாட்டாரு. இப்படி ஒரு அளவுக்கு கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பாக்குறான். இவனை அடிக்கிறது வேற இடம். எந்த இடம்? இவனை இந்த காசுல அடிச்சு போடலாம். இவ்வளவு செய்வாரு. வைத்த வழி துடிக்குதுங்க, ஒரு 100 ரூபாய் கொடுங்க மாத்திரை வாங்கினா நான் பிழைச்சுக்கிறேமா, கொடுக்க மாட்டான். 10 காசு கொடுக்க மாட்டான். என்ன காரணம்? கொடுத்தா குறையும். இது சைத்தானுடைய ஊசலாட்டம். சைத்தானுடைய ஊசலாட்டம். இப்ப உங்களுக்கு இந்த போட்டாங்கல்ல, சுனாமி வருது, நாளைக்கு வந்துடக்கூடாது, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும் என்று கேட்கும் பொழுது அப்படி எடுக்கும் போதே வந்துருவான் சைத்தான். கையை விடும் போதே டே கம்மியாயிடு, ரொம்ப எடுத்துறாத, இவன் பார்க்க போறான், சில்லற காசு இருந்தா எடுத்து போடு, நோட்டை போட்டுறாத, இப்படிலாம் சொல்றானா இல்லையா? எதை சொல்லி காட்டுறான்? வறுமையை சொல்லி பயம் காட்டுறான். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், வல்லாஹு வாசிஉன் அலீம். டேய் அல்லாஹ் தாராளமானவன்டா, அல்லாஹ் உனக்கு தர்றவன். உன் கணக்குப்படி 10,000த்துல 1000 கொடுத்தால் 9,000. ஆனா ஏன் கணக்கு வேற. அல்லாஹ் சொல்றான் ஏன் கணக்கு வேற. கொடுத்தா குறையும் என்பது உன்னுடைய கணக்கு, ஏன் கணக்கு கொடுத்தா அதிகரிக்கும். ஏன்? கொடுக்கிறவனுக்கு நான் 1க்கு 10ஆக, 1க்கு 100ஆக, 1க்கு 700ஆக நாடினால் அதை விட அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத நம்ம உலகத்துல அவன் நிரூபிச்சு காட்டுறான். செல்வத்தை தர்றது, ரிஸ்க தர்றது உன்னுடைய திறமைக்கு இல்ல, உன்னுடைய ஆற்றலுக்கு இல்ல, உன்னுடைய உழைப்புக்கு இல்ல, என்னுடைய கருணையினால் தான் இது நடக்குன்னு நிரூபிச்சு காட்டுறானா இல்லையா? இந்த உலகத்துல உங்க கண்ணு முன்னாடி காட்டுறானா? எப்படி காட்டுறான்? பெரிய அறிவாளி ஊர்ல அவன் தான். அறிவாளி தானே எல்லாம் விவரம் தெரிஞ்சவனா இருப்பான், அவன் தானே பணக்காரனா இருக்கானே. அறிவாளியை பூரா பாருங்க பிச்சைக்காரனா இருப்பான். அறிவாளி ரொம்ப பெரிய அறிவாளி முத்தி போனவன் இருக்கான் பாருங்களேன். இவனோட பூரா எப்படி ஆக்கியிருப்பான்? அந்த காலத்து புலவன்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, கவிஞன் புலவன் படிச்சவன் இந்த மாதிரி இருக்கலாம் பாருங்க. இவனோட பூரா என்ன பண்ணி விடுவான்னு கேட்டா, படிக்காத கை நாட்டு பேர் இருக்கான அவங்கிட்ட கொண்டு காசை கொடுத்து இப்படி கை கட்டி சம்பளம் வாங்குவான். பெரிய என்ஜினியருமா அப்படிமா இப்படிமா. இவனோட முதலாளி யாரா இருப்பான்? கை நாட்டு பேர் வழியா இருப்பான். கையெழுத்து போட தெரியாது. கையெழுத்து போட தெரியாதவன்கிட்ட கொண்டு போய் இந்த படிச்ச பண்டிதனை கொண்டு விட்டு என்ன காட்டுறான்? டேய் உங்கனுக்கு என்ன,
அறிவு இருந்தா சம்பாதிக்கலாம் நினைக்கிறியா? திறமை இருந்தா சம்பாதிக்கலாம் நினைக்கிறியா? உன் திறமையினாலதான் காசு நினைக்கிறியா? இங்க வார், கையெழுத்து கூட போட தெரியாது. மாடு மைக்க லாயக்கு இல்லைன்னு வாத்தியார் வச்சு விட்டுருப்பான். பாரு அவனை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு பாரு. அவங்கிட்ட கையெழுத்து உன்னை சம்பளம் அவங்க வச்சுட்டேன்னா கொடுக்கிறது நான்டா. நான் ஒருத்தன் இருந்து கொண்டு வேற ஒரு கணக்கு போட்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ற? 10,000 1000 9,000. இது யாருடைய வேலை? கொடுக்கக்கூடிய காரியங்களை கொடுக்காமல் தடுக்கிற வேலை இருக்கு பாருங்க. இதுக்கு ஷைத்தான் போடக்கூடிய மாய வலை என்ன என்று சொன்னால், வெளிப்படையாக தெரிகிற கணக்குகளை கொண்டாந்து உங்கள்கிட்ட போடுவான். இதுல கவனமா இருந்துக்க. ஒரு காலத்து அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், ஃபضலை அருட்கொடைய வாக்களிக்கிறான். வாரி வழங்கினீர்களேயானால் உங்களுக்கு அதிகமாக தருவதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் வாக்களிக்கிறான் நிறைய தர வேண்டாண்டு. ஷைத்தான் வாக்களிக்கிறான் குறையத்தான் செய்யும். ஆனால் நம்ம குறையறத பாக்குறானே தவிர வர்ற வழியை விட்டுறான மறக்க வச்சிடறான். ஷைத்தான் எதை மறக்கடிக்கிறான்? 10,000 1000 போனா 9,000 தான். 1000 போகும்போது 4,000 வந்து விழுந்தா 13,000 ஆயிரும்ல. இந்த 4,000 வந்து உழுங்குறத உன்னை மறக்க வச்சு விடுறான். 1000 போகும். நீ அல்லாவுக்காக கொடுக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒரு 4,000க்கு ஒண்ணு போடுறான் அல்லாஹ். இங்க 1000 கொடுத்துட்டு பாப்ப, கணக்கு பார்த்தா 13,000 இருக்கு. ஏதா அவன் வந்து இருக்கிறான். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்னா, இந்த போறதை மட்டும் பாக்குறான், வாரதை மறக்க செஞ்சிடறான். இப்படி ஷைத்தான்கள் காசு பண விஷயத்துல நம்மை தடுமாற செய்வார்கள். காசு பணத்துல தான் ஷைத்தான் நம்மளை ஈஸியா வீழ்த்த முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் எல்லாம் என்னுடையது அலமோதுகிறான். என் வீடு, என் பங்களா, என் காரு, என்னடா உன்னுடையது? நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த காசு ஆசையிலிருந்து, பொருளாதார ஆசையிலிருந்து வெல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. நீ உன்னுடையது ஒன்னு போறிய, இதுக்கு என்ன முடிவு சொல்லு பாப்போம். எவ்வளவு ஒருத்தர் போய் கேளுங்க, அடே உனக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தி சொல்லணும்னு கேளுங்க. சொல்ல முடியுமா? என்னாலாச்சு? ஒரு கோடீஸ்வரன்ட்ட போங்க, சரிடா இப்ப கோடி இருக்குல்ல, உன்ன வேணும் புரியல, எத்தனை கோடி இருந்தா நீ திருப்தி அடைவ சொல்லுன்னு கேளுங்க. 5 5 கொடுத்து திருப்தி அடைவானா? இன்னொரு 5 தான் நல்லா இருக்கு. 5 வாங்கிட்டு என்ன செய்வான்? மறுபடியும் கேளுங்களேன், இப்ப திருப்தியா? திருப்தியா? இன்னும் 5 இருந்தா இன்னும் டபுளா நான் இருப்பேன்ல. சரி 10 கொடுத்து திருப்தி அடைவானா? இன்னொரு 10 இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆதமுடைய மகன் மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு தங்கத்திலே 6 ஓடுது. 6 ஓடிட்டு இருக்குன்னு வைங்க, தங்கத்துல ஓடுது. அது பாட்டு வாசல்ல ஓடு அள்ளிக்கிட்டு தங்கமா வருது. அல்ல தங்க 6 ஓடுமையானால் அவன் நினைக்குவான, ஆசைப்படுவானா? ஒரு 6 தானே இருக்குது, இன்னொன்னு தான் நல்லா இருக்குமே. தங்கத்துல 6 ஓடுது. 6 ஓடினாலும் என்ன அர்த்தம்? அதுக்கு முடிவு கிடையாது, கஷ்டம் கிடையாது, தேடி போக வேண்டியது இல்ல, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அள்ளி அள்ளிக்கு வச்சுக்க மூட்டை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி வந்துகிட்டே இருந்தா கூட அவன் நினைக்குவானா, இன்னொன்னு இருந்தா அவன் நல்லா இருக்கு. இதுதான் நீ மண்ணை தூக்கி உன் வாயில கொண்டை போடுற வரைக்கும், மண்ணுக்குள்ள போட்டு உன் மேல மண்ணை கொண்டு கொட்டுற வரைக்கும் இது அடங்காது, இதுக்கு முடிவு கிடையாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம முதல்ல ஷைத்தானை இதுல எப்படி வெல்லணும் தெரியுமா? இவன் இப்படித்தான் நம்மள ஆசையை ஊட்டிக்கிட்டே இருப்பான், இதுக்கு முடிவு இல்ல. எவ்வளவு இருந்தாலும் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். 1000 இருக்கும்போது 2000 போது நினைக்குவோம், 2000 வந்தா 4000 வந்தா தான் திருப்தி நினைக்குவோம். 4000 வந்தா திருப்தி அடைவோமா? 40,000 வந்தா தான் திருப்தி நினைக்குவோம். 40,000 திருப்தி அடைஞ்சிருவோமா? 4000 கோடி பில்கேட்ஸ் ஆனா திருப்தி அடைஞ்சிருவோமா? 2 பில்கேட்ஸ் ஆகும்னு நினைக்குவோம். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? எவ்வளவு வந்தாலும் சரி அதுக்கு மேல இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று ஆசைப்படுவோம் என்று சொல்கிறார்களே. இதை புரிந்து கொண்டோமையானால் ஷைத்தானுடைய வலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இங்கே ஷைத்தான் வருவான். இந்த ஊசலாட்டத்தில் தப்பிக்கணும். என்ன வழி தப்பிக்கிறது? போவதை மட்டும் பார்க்காம வர்றதையும் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? கொடுத்தால் குறையும், கொடுத்தால் தருவான். ஒரு பக்கம் குறையும், ஒரு பக்கம் வரும். ஒரு பக்கம் குறைகிறத மட்டும் காட்டி ஷைத்தான் உன்னை பயம் காட்டினால், இன்னொரு பக்கத்தில் வரும் என்றதை நினைத்து பார்த்தாயானால் உன்னையே ஷைத்தான் வெல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன? இதே ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி குறுக்கு வழிகளை நியாயப்படுத்தி காட்டுவான். எப்படி குறுக்கு வழி? வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு பணக்காரனா ஒரு வழி உலகத்தில் இருக்குன்னு வைங்களேன். இதுல போக விட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்?
ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழி கிடைக்குதா, லாட்டரி சீட்டு விற்கிறாங்களா, மல்டி லெவல் இருக்கா, எம்எல்எம் இருக்குதா, உட்கார்ந்த இடத்துல அவனை கவுத்தி இவனை கவுத்தி அப்படி கவுத்தி இப்படி கவுத்தி ஏதாவது செய்யலாமா, ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டு ஏதாவது செஞ்சு இப்படி செய்யலாமான்னு சொல்லி இந்த மாதிரி வழியை காட்டுவான். இதுல முக்கியமான ஒரு வழி என்ன என்று சொன்னால், ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய முக்கியமான விலை என்னன்னு சொன்னால், திருக்குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மக்களே, மதுபானமும் சூதாட்டமும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில உள்ளது, இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுறீன்னு வைங்க, இதுல காசு ரொம்ப கிடைக்கும் ஆசை காட்டும். உண்மையில கிடைக்குமா? கிடைக்காது. 1,00,000 பேர் டிக்கெட் எடுக்கிறான் லட்சாதிபதி ஆகுறதுக்காக வேண்டி. 1,00,000 பேர் ஆகுவான்? 1,00,000 பேர்ல ஒருத்தன் தான் ஆக போறான். 1,00,000 பேர் டிக்கெட் எடுப்பான், ஒரே ஒரு லட்சாதிபதி ஆகுவான். இந்த ஒரு லட்சாதிபதிக்காக வேண்டி 1,00,000 பேர் என்ன செய்வான்? பணத்தை கட்டுவான். இந்த ஒரே ஒருத்தன் பேப்பர் படம் போடுவாங்க, லட்சாதிபதி ஆயிட்டார் ராமசாமி, நம்மள என்ன செய்வோம்? அடுத்த மாசமே வாங்குவோம். இவன் இந்த லாட்டரிக்காக செலவழிச்சு வாங்குறான இந்த காசு, இதை சேர்த்து வச்சிருந்தாலே அதை விட சீக்கிரம் லட்சாதிபதியா இருப்பான். பல லட்சக்கணக்கான ரூபாயில கொண்டு கொட்டி இருப்பான். உலகத்தில் அவனுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது, மறுமையிலையும் கிடைச்சிருக்காது. இப்படி இந்த சூதாட்டம் போன்ற தப்பான வழிகளிலையும் ஷைத்தான் உங்களை நீங்க நின்று கவுத்துவான். எத்தனை சகோதரர்கள் முஸ்லீம்கள் நம்ம பார்க்கிறோம், லாட்டரி சீட்டை வாங்கிட்டு குர்ஆனுக்குள்ள வச்சு மூடி மூடி எடுப்பாங்க. எதுக்கு? உழுவுறதுக்காக வேண்டி. சூதாட்டம் மார்க்கத்தில் ஹராம். சூது எல்லா வகையான சூதாட்டமும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் சூதாட்டத்தில் போய் பணக்காரனாக ஆசைப்பட்டு கொண்டு லாட்டரியை வாங்கி குர்ஆன்ல வச்சுட்டு மெம்பர்ல கொண்டு வச்சு எடுத்துட்டு வருவாங்க. சில பேர் அஜத்துல்லா நேரம் பார்த்து பள்ளியாசல்ல போய் மெம்பர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. பணக்காரன் ஆயிரலாம் குறுக்கு வழியில. இதெல்லாம் ஷைத்தான் உன்னை தூண்டுவான், நிறைய கிடைக்கும்னு. இது கிடையாது. உங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்த, பகைமை ஏற்படுத்த, பொறாமை ஏற்படுத்த, போட்டி ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் கையாளக்கூடிய வித்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இங்கே ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான இடம் இந்த மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுல பூரா ஷைத்தான் வருவான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷைத்தான் உங்கள்ட்ட வரக்கூடிய முக்கியமான இடம் அவன் சொல்லிட்டு வந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒல உதில்லன்னஹும், யா அல்லாஹ் நான் போய் அவங்களை கெடுப்பேன். எப்படி கெடுப்பேன் தெரியுமா? வல ஆமுரன்னஹும், அவங்களுக்கு நான் ஒரு ஆர்டர் பண்ணுவேன். ஃபலயு பத்திக்குன்ன ஆதானல் அன்ஆம், கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் அறுப்பார்கள். ஃபலயு கையினுன்ன ஹல்க் வல ஆமுரன்னஹும், மீண்டும் அவர்களுக்கு நான் உத்தரவு போடுவேன். ஃபலயு கையினுன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற கோலத்தையே மாற்றுவார்கள், நீ படைத்திருக்கிற கோலத்தையே மாற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தான் சொல்றான். எப்படி சொல்றான்? நான் போய் என்ன வேலை செய்ய போறேன் தெரியுமா? பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் பாட்டுக்கு கிறுக்குத்தனமா என்ன போடுவாங்க உள்ளத்துல. அதுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுவாங்க? கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விட்டுருவாங்க. நீங்க பார்க்கலாம், மாட்டை பார்த்தா சில காது அறுத்து விட்டுருப்பாங்க. ஏன்டா காது இருக்கிறீங்கன்னு கேட்டா, 4வது குட்டி போட்டா காது இருக்கணும், 3வது கிடா குட்டி போட்டா காது இருக்கணும், இப்படி எந்த கிறுக்கணும் சொல்லி வச்சிருப்பான். எந்த கிறுக்கன்னு சொல்லல, இந்த கிறுக்கன் தான். அல்லாட்ட சொல்லிட்டு வந்தா பாருங்க, இந்த கிறுக்கன், இந்த கிறுக்கன் தான் நினைஞ்சிருக்கிறான். அல்லாட்ட வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துல போடுறான். கால்நடைகளுடைய காதுகளை அறுக்கிறாங்க. அல்லாஹ் மறுபடியும் நமக்கு ஆசை வார்த்தை காட்டுறான். உடனே அல்லாஹ் என்ன கோலத்தில் நம்மளை படைச்சிருக்கிறானோ அந்த கோலத்தையே மாத்திடுவாங்க. அதை இன்னைக்கு உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இதை மூட நம்பிக்கைங்கிறது. அதாவது ஒரு பிராணிகளுடைய காதை அறுக்கிறது, கொம்பை அறுக்கிறது, அதனுடைய அதை சேதப்படுத்துறது, அதில் ஒரு அடையாளம் போடுறது, அதை கீறுவது, அதை கிழிக்கிறது, இதுகள் எல்லாம் ஒரு பக்தியின் பெயரால, மதத்தின் பெயரால, நன்மையின் பெயரால சில பேர் செய்யறான். இதுக்கு என்ன ரீசன்? இதனுடைய காது அறுக்கிறான், நீ இப்படி பணக்காரன போவ. அதனுடைய காது அறுக்காம விட்டனால உனக்கு என்ன கஷ்டம் வரும்? அது காது இப்படி இருக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு துன்பம் உனக்கு ஏற்படுறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன இப்படி காரண காரியம் இல்லாமல் நம்மை என்ன செய்வான்? ஷைத்தான் வழி கெடுக்குவான். இந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நம்மளை கவனமா இருந்து கொள்ள வேண்டும். அதாவது மூட நம்பிக்கைகள் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வருவான், இந்த இது திங்க கூடாது, அதை திங்க கூடாது. அந்த காலத்தை செஞ்சு வச்சிருந்தாங்க. கடவுளுக்குன்னு என்ன பண்ணுவான்னு கேட்டா, சில கால்நடைகளை நேர்ச்சி பண்ணி விட்டுருவான். கோயிலுக்கு நேர்ச்சி பண்ணி விட்ட பிறகு அந்த கால்நடைகள்ல பால் கட்டி சுரந்துகிட்டு நிற்கும், கறக்க மாட்டான்.
ஏண்டா அது கடவுளுக்கு விட்டோம்ல, இப்ப கடவுள் வந்து உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பாராத, இப்ப கடவுளுக்குன்னு ஒரு மாட்டை நேர்ச்சி பண்ணி விட்டுருவோம், அதுல இருந்து சுரக்கிற பாலை கறக்க மாட்டான், கேட்டா அது கடவுளுக்காக நாங்க விட்டுட்டோம் அப்படிமா கடவுள் குடிக்க மாட்டாரு, நல்லா தெரியும். ஆனா கடவுளுக்கு விட்டுட்டோம்னு சொல்லிடுவான். இன்னும் சில கால்நடைகளை வச்சிருந்தான், அந்த கால்நடைகளை கடவுளுக்குன்னு விட்டுருவான், ஏறி போக மாட்டான். கடவுள் கால்நடை அது, கடவுள் ஏறி போவாரா? இப்ப கடவுளுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஆக இப்படியான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். இதுவும் யாருன்னு கேட்டா வலா தத்தபு குத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய இந்த தூண்டுதல்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுடைய தூண்டுதல் என்று இங்கே நம்மளுக்கு அடையாளம் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நான் மூட நம்பிக்கை அத்தனையும் என் காலடியில போட்டு நான் மிதித்து விட்டேன். கடைசி அஜ்ல சொன்னாங்க. இன்னைக்கு முஸ்லீம்னு சொல்லக்கூடிய நம்மிடத்துல இதெல்லாம் இருக்கா இல்ல? சைத்தான் நம்மளை கவுத்துறானா இல்லையா? எவ்வளவு மூட நம்பிக்கை. ஒரு வீடு கட்டுறோம், அதுல எவ்வளவு மூட நம்பிக்கை. சனி மூளை பார்க்கணுங்கிறான், வாஸ்து பார்க்க. வீடை கட்டினா காசு அல்லாதா காசுக்கு வீடு கட்டிட்டு போ. இதுக்கு என்ன பண்றான்? அந்த வீட்டுக்கு மூளை இப்படி இருக்கணும், பாத்ரூம் அப்படி இருக்கணும், கக்கூஸ் இந்த பக்கம் இருக்கணும், ஜன்னல் இந்த பக்கம் இருக்கணும், இல்லன்னா மாத்தி இடிச்சு கட்டுறாங்க. ஒரு வாஸ்து சாஸ்திரம்ங்கிற பேர்ல கட்டி முடிச்ச வீட்டை அடுத்த நாள் மொத்தத்தை இடிச்சு தள்ளி போடுறாங்க. அப்ப அந்த வாஸ்துங்கிற ஒரு பேர்ல, சடங்குங்கிற பேர்ல அவன் கட்டின வீட்டுல வந்து மூட நம்பிக்கையை உண்டாக்குற காட்சியை பாக்குறீங்க. ஒரு காரியத்தை செய்ய போனாண்டா அதுல மூட நம்பிக்கையை பாக்குறீங்க. எல்லாம் பைத்தியகாரத்தனமா. மூட நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? அறிவியல் பூர்வமாக அதுக்கு சம்பந்தம் இருக்காது. அந்த ஒருத்தன் பணக்காரனா போறான், அதுக்கு அந்த வீட்டுக்கு தான் சம்பந்தம் இருக்கா? ஒருத்தன் ஏழையா போயிட்டான், வீட்டுக்கு அந்த ஏழைய பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா? ரிஸ்க் அல்லாஹ் தனியா எழுதி வைக்கிறான். அது வீடோ அவனுடைய இருக்கிற குடிசையோ அதை தீர்மானிக்கிறது இல்ல. அப்ப ஒரு வீடு கட்ட போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து சைத்தான் என்ன செய்வான்? அதுக்கு அந்த பூஜையை போடு, இந்த பூஜையை போடு, வடக்கே இருந்து ஆரம்பிச்சு வை, முதல்ல பாலை ஊத்து, விளக்கெண்ணெய் ஊத்து, இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாம சொல்லுவான். இப்படி சொல்லிவிட்டு அதை கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் யாரு வேலை? சைத்தானுடைய வேலை. அழகான முறையில் வீடு கட்டிருப்பான், ஒரு கிறுக்கு வந்து சொல்லுவான், இந்த இடத்துல வாசல் வரக்கூடாது, அந்த இடத்துல கொண்டு வைங்க, அம்புட்டை இடிச்சு விட்டு மறுபடி பூசி விட்டு அங்கிட்டு கொண்டே வச்சிருவான். ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க, ஒரு கிறுக்கு பைய வருவான், உங்க பேரை பச்சு கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு மளிகை கடையை சரியா வர நல்லா போயிட்டு வியாபாரம், மளிகை கடை வச்சு நல்லா சம்பாரிச்சு 4 வீடு கட்டிருப்பான். அவங்க கிட்ட போய் இந்த கிறுக்கணும் சொல்லுவானுவ, உங்க பேரை கணக்கு பண்ணி பார்த்தோமா, நியூமராலஜி பார்த்தோமா, உங்க பேர் ராசி பார்த்தோமா, அதுல என்ன தெரிய வருதுன்னு சொன்னா உங்களுக்கு கத்தரிக்காய் வியாபாரம் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. நீங்க மளிகை கடை மூடுங்க, கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுங்கம்மா, அதோட ஆள் அவுட். இவன் அவுட் ஆகலன்னு வைங்க, இது என்னடா, இது எங்க இருந்து அவனுக்கு தெரிஞ்சு? இந்த பேருக்கு இந்த வியாபாரம், அந்த பேருக்கு இந்த வியாபாரம் கணக்கு இருக்கா? அறிவியல் ரீதியாக ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு ப்ரூஃப் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. டிவியை துறங்க, ராத்திரியான வந்துருவான் வரிசையா. பேரியல் நிபுணர் ஒருத்தன் வருவான், வந்துட்டு கேள்வி கேட்பான், நான் வந்து ரொம்ப 20 ஆண்டு காலமாக தீராத வைத்த வழியில இருக்கிறேன். இவர் கணக்கு பண்ணி போட்டு, உங்களுக்கு ராமசாமி RAM போடுறீங்கல்ல, ஒரு A 2A போட்டுக்கிறங்க. ராமசாமிக்கு என்ன செய்யணும்? RAMA போடாதீங்க, RAAMA போடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ராமசாமின்னு போடுங்க. இது ராமசாமிங்கிறது ராட் 2A போடுறது இப்படி பணக்காரன் ஆயிருவ. அப்படிலாம் அவரது அந்தந்த பெயர்கள் ஃப்ராட் பண்ற ஃப்ராட் பேர் வழி இருக்கிறான, அவன் ஒரு பேரை எழுத்து சேர்த்துக்கிட்டு கோடி சொன்னா போயிட வேண்டியன. உங்ககிட்ட என்ன பிச்சை வாங்கிட்டு இருக்கான்? உனக்கு வந்து பேரை மாத்தி தந்து உன்னை எங்க கொண்டு வைக்க போறான, அவன் அப்படி ஆவல. இப்படி ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் டிவியை திறந்தா பேரை மாத்தினா எப்படி ஆவலாங்கிறாங்க. இன்னும் ஒருத்தன் வர்றான், கல்லு வைக்கிறான், இந்த கல்ல மரகதத்தை போட்டீங்கன்னா அப்படி ஆயிரலாம், மாணிக்கத்தை போடுங்க இப்படி போட்டுலாம், பச்சை கல்ல போட்டா அப்படி, சிவப்பு கல்ல போட்டா இப்படி, கருப்பு கல்ல மோதிரத்தில் போட்டீங்கன்னு வைங்க நீங்க அப்படிங்கிறான். அப்ப இந்த கிறுக்குத்தனத்தை எல்லாம் முஸ்லீம் சொல்றவன் நம்புறான். இந்த மாதிரி வியாபாரத்தை முஸ்லீமும் பண்றான். முஸ்லீம்கள் பண்ணுகிற கடைகள்ல கூட இந்த கல்லு ராசிக்கல் சொல்லி பாருங்க, ராசிக்கல் மோதிரங்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய நோய்க்கு இந்த மோதிரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த கல்லுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கல் எப்படி அவனுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடும்? ஒரு மனுஷனுடைய பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கை தரத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படி சிந்திக்க முடியாமல் மூட நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம பலியாகி கொண்டிருக்கிறோம். இது யார் வேலை? இது இப்லீஸுடைய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னத அர்ராபன் ஃபஸத்தகுஹு பிமா யகூல். யார் ஒருத்தன் எதிர்காலத்தை கணித்து சொல்றான் ஒருத்தருக்கான,
அவங்கிட்ட போய் அவன் சொல்றபடி கேட்டு நடக்கிறானோ ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முகம்மதுக்கு அருளப்பட்டதை அவன் நிராகரித்து விட்டான், இஸ்லாத்தை மறுத்துட்டான்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். அப்ப நாளைக்கு நீ இந்த பேரை மாத்தன அப்படி வருவ. இந்த ஜெயலலிதா அம்மா வந்து ஒழுங்கா போய் ஆட்சியில் இருந்தாங்க, எந்த கிறுக்கு பயில சொல்லி அந்த பொம்பளைகிட்ட போய் ஜெயலலிதான்னு கடைசியா முடியுதுல, அதுல டபுள் ஏ போட சொல்லிவிட்டான். ஜெயலலிதாவுக்கு வந்து கடைசியில் என்ன செய்யறது, டிஹெச்ஏ போடுறாங்கல்ல, ஏஏ போடுங்கன்ட்டான். 40 அவுட்டு, 40 போயிட்டாங்க. போட்டு ஜெயலலிதான்னு 2 ஏ போட்டு கையெழுத்து போட்டாங்களா, அப்புறம் தான் பார்லிமெண்ட் வருது. அதுக்கு முந்தி ஒரு சிங்கிள் ஏல இருக்கும்போது ஆட்சியை பிடிச்சாச்சு, டபுள் ஏ போட்டா நினைஞ்சிடலாம், பிரதமர் ஆகலான்ட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, கோழி முட்டையை கொடுத்தான்ல. அட இந்த பேரை மாத்துறதுனால எப்படி அதுல உனக்கு முன்னேற்றம் வரும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது யார் வேலை, நம்மளை எங்க கவுத்துவான்னு சொன்னா மூட நம்பிக்கையில கொண்டாந்து ஒருத்தன் தூண்டுறான், அது சைத்தான் வேலை. நீங்க விளங்கிக்கணும். இங்க நம்மளை கவுத்த, ஏன் தௌஹீதுல கவுத்த முடியல, இபாதத்துல ஒழுங்கா இபாதத்து செய்யறோம், சுன்னத்தான முறையில செய்யறோம், நம்மளை பெறறதுக்கு என்ன வழின்னு பாக்குறான், மூட நம்பிக்கையில கொண்டாந்து பெண்கள் வழியாக நம்ம இடத்துல இது செய்யறான், புகுத்துக்கிறான். அந்த மூட நம்பிக்கையில நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம சமூகத்திலேயே சகுனம் பார்க்கிறார்கள், முஸ்லீம்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்ய போறாங்கன்னு வைங்களேன், நேர தலை வந்து முட்டி போயிடும். நிலையில முட்டா என்ன, நீ உயரமா இருந்திருப்ப முட்டி இருக்கும், இல்லாட்டி நிலை சின்னதா இருக்கு முட்டி இருக்கும், நீ ஆல்ரெடி பார்த்து குனிஞ்சு போயிருக்கணும், இல்லன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், நிலையை பெருசாக்கி வச்சிருக்கணும். இது ஓகே. முட்டுன்னு என்ன பண்ணுவான், ஆஹா போற காரியம் உருப்படாது, உடனே கணக்கு. நிலை முட்டுனதுக்கு போற காரியம் உருப்படாதுன்னு என்ன சம்பந்தம் என்ன இருக்கு, நிலை முன்னே கவனமா வந்தா முட்டி இருக்காது, நீ கவன குறைவா வந்தா முட்டி போச்சு, அவ்வளவுதானே. முட்டுனோட போக மாட்டானுங்க. சவுதிக்கு போறது விசா வந்திருக்கு, வேலைக்கு போயிட்டு இருப்பான், மண்டை இடிச்சிருமா, மறுபடியும் கேன்சல் பண்ணி உட்காரு, அடுத்த தடவை பாத்துக்குருவோம். இப்படி ஆகுதா இல்லையா? இது என்னது, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாத்தியா? பகுத்தறிவு உள்ள மார்க்கம் இது, பகுத்தறிவை தூண்டுகிற மார்க்கம். நீ வந்து நிலையில முட்டினதுக்காக வேண்டி உன்னுடைய வாழ்க்கை எப்படி தடமுரண்டு போயிரும். காலில் முள்ளு குத்திருச்சுன்னு வைங்க, அப்படி திருப்பி வந்து உட்காந்துருவாங்க. போற நேரத்தில் கல்லு தடுக்க கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, ஆக உட்படாது. ஒரு பொம்பளை விதவ பொம்பளை குறுக்க போனான்னு வைங்க, முஸ்லிம்கள்லங்க ஒரு காரியத்துக்கு போறோம், வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை போனான்னு வைங்க, அம்மாடி இவ வந்துட்டால, நம்ம போற காரியம் என்ன ஆகுறது, திரும்பிடுறது. அப்ப ஒரு முன்னாடி நம்ம பாக்குற பூனையை பார்த்து, நாயை பார்த்து, கழுதையை பார்த்து, பண்ணியை பார்த்து நம்ம போற காரியம் நல்லா இருக்கும் கெட்டதா இருக்கும்னு தீர்மானிக்கிறது இருக்குது. இதுக்கு என்ன விஞ்ஞானம், இதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான தத்துவம், என்ன ரெண்டுக்கு எந்த வகையில் சம்பந்தமாவது, ஒண்ணுமே இல்ல. ஆனால் சைத்தான் என்ன பண்றான், அது அழகாய் காட்டுறான். இது யாரு காட்டுறாப்ப, திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இவ்வளவு பெரிய அறிவெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இது தப்புங்கிறத சிந்திச்சு பார்க்கிற அளவுக்கான ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 20ஆம் நூற்றாண்டுல. இந்த யுகத்திலும் கூட அது சரின்னு நாள் இருக்க நினைக்கிறான்னு சொன்னா அது யார் செய்யற வேலை? சைத்தான் செய்யற வேலை இல்லையா? உன் அறிவை மிஞ்சி சைத்தான் உன்னை கவுத்து விட பார்க்கலையா? அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் சைத்தான் வருவான். எங்க ஊர்களில், எங்க கிராம பகுதிக்கு போனீங்கன்னா மூட நம்பிக்கை தாறுமாறா இருக்கும். எங்க வீடுகள் எல்லாம் சொல்லுவாங்க, வாசல் மரத்தில் உட்கார்ந்து காக்கா கத்தும். அது எது கத்துது? பசி கத்துது. காகம் வந்து பசிக்காக வேண்டியோ தன்னுடைய ஜோடியை கூப்பிடுறதுக்காக வேண்டிய கத்து. உடனே பொம்பளை எல்லாம் பேசிக்கிறாங்க, காக்கா கத்துது, நம்ம அதனால என்ன பணம் வரும், விருந்தாளி வருவாங்க. என்ன காக்கா வந்து வசியில மெசேஜ் சொல்லுதா உங்களுக்கு? நீங்க என்ன சுலைமான் நபியா காக்கா பாஷையை படிச்சுட்டு சொல்றீங்க? அது கத்துது, அதனுடைய தேவைக்காக வேண்டி. எத்தனை முறை கத்தி இருக்கிறது, எத்தனை முறை விருந்தாளி வராம இருந்திருக்கிறார்கள், அதெல்லாம் மறந்துடுவாங்க. திருப்பி திருப்பி அதே சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் பொய் நல்லா தெரிஞ்சா கூட காக்கா கத்துனா என்ன வரும்? காக்கா கத்துனா விருந்தாளி வரும். கை அரிக்க கூடாது. எங்க ஊர்ல எல்லாம் உள்ளங்கை அரிக்கன்னு சொன்னோன்னு வைங்களேன், பணம் வரும்ன்றாங்க. உள்ளங்கை அரிச்ச பணம் வருமா? நோய் தான் வரும். அதுல ஏதோ ஒரு விட்டமின் குறைவுனால என்ன செய்யுது, உள்ளங்கை அரிக்கிறது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதை விட்டு உள்ளங்கை அரிக்கணும்னு சொன்னீங்களேன், உள்ளங்கையெல்லாம் அரிக்குது, இன்னைக்கு பணம் வரும். இப்படி யாருக்கு வந்திருக்குது? ஒருத்தருக்கு வந்தது கிடையாது. ஆனா வரும்.
டெய்லி வர வேண்டிய காசு தான் வரும். அதுக்கு முடிச்சு சம்பந்தப்பட்டு நாளைக்கு தான் வரும். கை அரிக்காத போது வரும். கை அரிக்காத போது மனுஷன் அவனுக்கு காசு டெய்லி வந்துகிட்டு தான் இருக்கும், டெய்லி போய்கிட்டு தான் இருக்கும். அந்த காசு பத்தியில சொன்னல இந்த 20 ரூபா தந்துட்டார்ல, 10 ரூபா தந்தார்ல, இப்படின்னு சம்பந்தம் இல்லாம சம்பந்தப்படுத்தி கொண்டு பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாமே யாருடைய வேலைன்னு பாத்தீங்கன்னா சைத்தான் நம்மளை கெடுக்கிறான். இதெல்லாம் நம்ம கவுந்துருவோம். இடுப்புல நூல் போடுற காட்சியை பாக்குறீங்க. இந்த நூல் எப்படா உன்னுடைய துன்பத்தை போக்கு, மருந்து போக்கும் சொல்லி அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். அது ஓகே. இன்னல்லது அன்சலத்தவா, யார் ஒருத்த நோயை, எந்த அல்லாஹ் நோயை இறக்கினானோ அவன் அதற்கான நிவாரணத்தையும் இறக்கி இருக்கிறான். அது ஓகே, நியாயம் இருக்கிறது. மருந்துக்குள்ள குணத்தை வைத்திருக்கிறான். நூலுக்குள்ள குணத்தை வச்ச நல்லா சொல்றானா, முடிச்சுக்குள்ள வச்சேன்னு சொன்னானா, தாயத்தில் வச்சிருக்கேன்னு சொல்றானா, அதுல குணம் இல்லைன்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக சொல்கிறான், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். ரெண்டு அல்லாஹ்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்றமோ, அந்த குற்றமாக்கு எது? தாயத்து போடுறது, கழுத்துல போடுறது, இடுப்புல போடுறது, நூல் முடிந்து கொள்வது, இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, கோபப்படுத்தக்கூடிய பயங்கரமான குற்றம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இதெல்லாம் மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை எதற்கெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லையோ அந்த காரியங்களும், எதற்கெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் காரணத்தை கற்பிக்கவில்லையோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் காரணம் கற்பிக்கிறதும் மூட நம்பிக்கை என்ற அர்த்தம். அங்கெல்லாம் அதை தூண்டுவது யார் என்று பார்த்தால் ஷைத்தான் வந்து இதிலே உங்களை கெடுப்பான். அடுத்து ஷைத்தான் கெடுக்கிறதுல உச்சகட்டமான என்ன தெரியுமா? நமக்கு தருகிற காசை நல்லது கெட்டதுக்கு செலவழிக்காம விரயம் பண்ணுவதில் நம்மளை கொண்டே வீழ்த்துறான். நல்லா பாருங்க, ஒரு ஆத்திரத்துக்கு கொடுக்க மாட்டான், ஒரு அவசரத்துக்கு கொடுக்க மாட்டான், ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டான், ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்க மாட்டான், ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு தர மாட்டான். இப்படி எல்லாம் கட்டி கட்டி வாழ்ந்த ஒருத்தன் அவன் வீட்டுல ஒரு கல்யாணம் வரும், அவன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க, அவன் வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரும். எப்படி செலவழிக்கிறான் பார்த்தீர்களா? அந்த பொருளாதாரத்தை எப்படி நாசமாக்குறான்? ஒரு கல்யாணம் வீட்டுல வருது என்று சொன்னால் ஊரை வளைச்சு பந்தல் போடுறான். பொருளாதாரம் இருக்குதுங்கிற காரணத்துக்காக வேண்டி ஊர் முழுசும் பந்தல் போடுகிறான். வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்கிறான். அந்த அவனுடைய பணத்தை காட்டுவதற்காக வேண்டி இளையராஜாவையும் கங்கை அமரனையும் கொண்டு வந்து பாட்டு கச்சேரி நடத்துகிறான். குறவன் குரத்தி டான்ஸ் வைக்கிறான், கலா நிகழ்ச்சி வைக்கிறான். இன்னும் அவனுக்கு திமிர் அதிகமாக இருந்தால் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை, தலைவர்களை கொண்டு வந்து கருணாநிதியை கூப்பிடு, ஜெயலலிதாவை கூப்பிடு, வாசனை கூப்பிடு என்று சொல்லி அவர்களை கொண்டாந்து வைத்து அதற்காக வேண்டி பெரிய அளவில் செலவு செய்கிறான். வேட்டு போடுகிறான். பிரம்மாண்டமான பேண்டு வாத்தியம், டிவிஎஸ் பேண்டு வாத்தியம் என்று பேண்டு வாத்திய கச்சேரி நடத்துகிறான். ஊர்வலம் விடுகிறான். இப்படியான பெரிய அளவுக்கு மணவரை என்கிறான், ஜோடனை என்கிறான். அப்படியே இந்த ஊட்டையே இந்த அலங்காரம் பண்ணி சீரியல் லைட்ல ஜோடிக்கிறான். இவ்வளவு பொருளாதாரத்தையும் பண்ணி நாசமாக்குறீங்களே, இதில் கண்ட நன்மை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முபதிரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன், யார் பொருளாதாரத்தை விரயம் செய்கிறார்களோ அவங்க ஷைத்தானுக்கு கூட பிறந்த சகோதரங்கிறான் அல்லாஹ். இது ஊசலாட்டத்தையும் தாண்டியது. நீ இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு அண்ணன் ஷைத்தான் அர்த்தம். யாரு ஒருத்தன் ஆடம்பரம் பண்ணுகிறானோ, காசு விரயம் பண்ணுகிறானோ, தேவைக்கு செலவழிச்சால் விரயம் இல்ல, சோத்துக்கு செலவழிக்கிறியா விரயம் இல்ல, 100 பேருக்கு சாப்பாடு 100 பேருக்கு வயிறார கொடுக்கறியா விரயம் இல்ல, 100 பேருக்கு சாப்பாடு கூப்பிட்டு 1000 பேருக்கு சமைச்சு 900 பேர் சாப்பாட்டை கொண்டு குப்பத்தொட்டில் கொட்டுறிய, இது என்ன? இப்படி செய்யறவன் இருக்கானா இல்லையா? என்னிடத்துல பணம் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி என்னுடைய மகனுடைய திருமணத்தை பயன்படுத்திக் கொள்கிறானே அவன் யார்? பணம் இருக்கிறத காட்டுவதற்காக வேண்டி மகனுக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்கிறான் அவன் யாரு? அடைக்கு நீங்க சைத்தான விட்டு தள்ளுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீர்களா? இந்த முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு கீழே இருக்கிறது? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்க? என்னமோ நினைச்சுட்டு இருக்கீங்க பெரிய பணம் இருக்குன்னு. 50% மேல வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நீ என்ன பண்ற? ஒரு கல்யாணத்துக்கு பட்ஜெட் போடுற லட்சக்கணக்கான ரூபாய்களை பொருளாதாரத்தை வாரி வாரி இறக்கிற. இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்டத்துக்காரனுக்கு பணத்துடைய அடிமை மற்றவர்களை விட நல்லா தெரியணும். ஏன் தெரியுமா? நீங்கள் விவசாயத்தில் சம்பாதிக்கிற ஒரு மேல்பட்டாம்பாக்கமா இருக்கலாம், மற்ற பகுதி மக்கள் வந்திருக்கிறீர்கள். உங்க சம்பாத்தியம்லாம் என்ன சம்பாத்தியம்? உங்க மகனை
உங்க சகோதரனை, உங்க கணவனை, உங்க பிள்ளைய, உங்க தகப்பனை வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. 25 வயசுல அனுப்புறீங்க, 30 வயசுல அனுப்புறீங்க, 35 வயசுல அனுப்புறீங்க, 20லயும் அனுப்புறீங்க. இந்த நாட்டில் உள்ள உரிமைகளை பறிகொடுத்து விட்டு, தியாகம் செய்துவிட்டு, சுகத்தை தியாகம் செய்துவிட்டு, கொண்டாட்டி பிள்ளையோடு மகிழ்ச்சியாக இருப்பதை தியாகம் செய்துவிட்டு அங்க போய் 1 மாச காலம் அடிமை வேலை செய்யணும். இங்க மாதிரி எல்லாம் ஏத்து பேச இயலாது, இங்க மாதிரி எல்லாம் வாய திறக்க இயலாது, பெட்டி பாம்பா கிடக்கணும். அங்கெல்லாம் நம்ம நாட்டில் மாதிரி யார வாஜ்பாயை மேட போட்டு திட்டலாம். அங்க போய் சவுதி மன்னர் திட்ட இயலுமா? சவுதி மன்னர் வார்த்தை சொல்ல இயலுமா? அபுதாபி மன்னர் வாயை திறப்பீங்களா? புடிச்சு அடுத்த நிமிஷம் உங்க அனுப்பி விட்டுருவான். அப்ப அந்த மாதிரி பேச முடியாம, வாய திறக்க முடியாம, கேள்வி கேட்க முடியாம அடிமைகளாக வாழ்க்கை நடத்தி கொண்டு அந்த பாலைவனத்தினுடைய வெயிலை எல்லாம் தாங்கிக் கொண்டு 1 மாசம் கஷ்டப்பட்டானையானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய 3000-4000 ரூபாய், அது நீங்கள் எதுக்கு செலவு செய்றீங்க? 1 மாதம் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அரபு நாட்டில் கிடந்து கஷ்டப்படுற பணத்தை ஒரு பந்தலுக்கு செலவழிக்கிறீங்க, ஒரு மாலைக்கு செலவழிக்கிறீங்க, ஒரு சீரியல் லைட்டுக்கு செலவழிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அல்லாட்ட பதில் சொல்ல வேணாம். கல்லூட்டு அடிக்கிறீங்களா? இங்கே தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் மனைவி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறான். இங்க உட்காந்துட்டு பொம்பளைகள் என்ன பண்றது? கல்யாணம் என்ன கல்யாணமா? சாவு கூடா? கல்யாணம்டா கல்யாணம் மாதிரி இருக்க வேண்டாமா? கல்யாணம்டா ஒரு மைக் செட் கூட வேணாமா? கல்யாணம்டா ஒரு பாட்டு கச்சேரி இல்லாம என்ன கல்யாணம்? ஒரு அது இல்லாம என்ன கல்யாணம்? ஒரு இது இல்லாம என்ன கல்யாணம் சொல்லி ரொம்ப சாதாரணமாக இந்த பெண்கள் உங்களை ஏமாற்றி உங்களுடைய பொருளாதாரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள், நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும். இன்னல் முபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இந்த மாதிரியான விஷயங்களிலும் ஷைத்தான் நம்மிடத்தில் வருவான். கேர்ஃபுல்லா இருக்கணும். காசு விஷயத்துல, சம்பாதிக்கிற விஷயத்துல ஷைத்தான் வருவான். கொடுக்காம இருக பிடிக்கிற ஷைத்தான் வருவான். அதை அள்ளி நாசமாக்குறதுக்கு ஷைத்தான் வருவான். இதுல எல்லாம் நீங்க சரியா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போகணும். இதுல எல்லாம் ஷைத்தானை நீங்க ஜெயிக்கணும். தொழுதவன போயிட முடியாது, நோன்பு வச்சா போயிட முடியாது. சிற்குல இருந்து விடுபட்டால் கடைசியா வேண்டா போகலாம். எடுத்த எடுப்பிலே சொர்க்கத்துக்கு போக முடியும் என்றால் என்ன செய்யணும்? ஷைத்தான் எத்தனை வகையில் வருகிறானோ அத்தனை வாசலையும் அடைக்கணும். ஒரு இடத்துல எலி வருது, ஒரு பொந்து அடைச்சிட்டீங்க, உனக்கு 22 பொந்து இருக்குதே, அதை அடைக்காம இருந்தா வந்துகிட்டு இருக்கமா இல்லையா? ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து இங்க வருவான், இதுல ஒரு குத்து, இதுல வருவான், இதுலயும் குத்து, இதுல வருவான், இதுலயும் குத்து. அப்படி ஷைத்தான்கள் வருகிற எல்லா வழிகளிலையுமே நாம் அவனை வென்றெடுக்க வேண்டும். நம்மளை கெடுப்பதற்காக உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான்? அவ்வளவு அழகாக அவன் காய்களை நகர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஷைத்தானுடைய இன்னொரு வேலை நம்ம எல்லாத்தையும் இருக்குது. அந்த நோய் நம்மள்ட்ட இருக்கிறது, முஸ்லிம்கள்ட்ட எல்லாம் இருக்குது. அதாவது என்ன? இனவாதம், ஊர்வாதம், மொழிவாதம் பேசக்கூடியது ஷைத்தானுடைய வேலை. மனிதன் எல்லாரும் ஒரு ஆதமுடைய பிள்ளை என்று டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? உங்களை அறியாமலேயே மொழியினால் நீங்கள் சிறந்தவர்களோ என்ற எண்ணம் உங்களுக்கு விதைக்கப்படுகிறது. நீங்களும் அந்த மொழி பேசுறதுனால உங்களை சிறந்தவர் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வசிக்கிற பகுதியினால் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் சிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒன்னு ஒன்னா எடுத்துக்கிறோமே. இந்த மேல்பட்டாம்பாக்கம் இருக்கிறது. இந்த ஊர்ல பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே வளர்ந்து சில பேர் இருப்பார்கள். சில பேர் வெளியூர்ல இருந்து வந்து பஞ்சமுளைக்க வந்திருப்பான். அவனு சரியான கொள்கையில இருப்பானேயானால் அவன் யாரு? அவன் முஸ்லீம் தான், அவன் நம்ம சகோதரன் தான். ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஏகத்துவ கொள்கையில் அவன் கொள்கையில மாறி இருந்தா அவனை மதிக்க தேவையில்லை, கொள்கைக்காக வேண்டி புறக்கணிச்சிடலாம். அவன் ஒரு ஒழுங்கான கொள்கையில இருந்தா கூட நம்ம ஊர்ல அவனை சேர்ப்போமா? அவன் ஒரு மெம்பர் ஆக்குவோமா? நமக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவோமா? அந்த இடத்துல ஷைத்தான் என்ன வருவான்னு கேட்டா, இவ யாரு? இவர் நேத்து வந்தவர் தானே, நம்ம ஊர்லயே பிறந்தாரு, நம்ம ஊர்லயே அவர் வாழ்ந்தாரு, பொழைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப நம்மள்ட்ட என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம ஊர்லயே எவன் பிறந்தானோ அவனுக்கு தான் உரிமை. நம்ம ஊர்ல பிறக்கலன்னு சொன்னா இந்த பள்ளி வாசல்ல இந்த ஜமாத்துல அவனுக்கு உரிமை இல்ல. இது உங்கள்ட்ட இருக்குதா இல்லையா? நீங்கள் முஸ்லீம் என்று உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த மொழி வரி எடுத்துக்கொண்டால் அரபுகள் தான் கூடணுங்க. தமிழ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவனும் பெருமை அடிப்பான், தமிழ் மொழி பேசுறவனும் மொழி பெருமை அடிப்பான். அரபி அளவுக்கு அடிக்க மாட்டான். அரபிகளுக்கு எவ்வளவு பெருமை, அவங்களுக்கு எல்லாம் அரபின்னு பேரை வச்சுட்டு நமக்குள்ள அஜமின் தானுவோம். அரபி பேசாதவனுக்கு என்ன பேரு? அஜமி. அஜமின் அர்த்தம் தெரியுமா?
கால்நடைன்னு அர்த்தம். அவன் மட்டும் அரபியான், நீங்கெல்லாம் யார் அவன் பாஷையில? அரபிக்கு ஆப்போசிட் அஜமி பானுவோம். அவன் அரபின்னு சொன்னா அரபிக்கு எதிர்ப்பது என்ன? அஜமி. அஜமிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆடு மாடுன்னு அர்த்தம். அப்ப அரபி பேசினவன்லாம் தான் பாஷை பேசுறானா. இங்கிலீஷ் பேசுனா அவன் கழுத குதிரை மாதிரி, தமிழ் பேசுறவன் அவன் நாய் பண்ணி மாதிரி, இப்படி கருதக்கூடியவர்களாக்கு யாரு? அரபிகள். நபிகள் நாயகம் காலத்துக்கு முந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டு அந்த மக்களை நல்வழிப்படுத்தி விட்டு கடைசி ஹஜ்ஜில் சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். அரபு மொழி பேசுகிற எவனா இருந்தாலும் சரி, வேற மொழி பேசுகிற மக்களை விட அவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. பாஷை என்பது உயர்வு தாழ்வுக்கு உரியது அல்ல. உன்னுடைய நடத்தையினால், நேர்மையினால், ஒழுக்கத்தினால் ஒருத்தன் உயர முடியுமே தவிர அவன் பேசுகிற பாஷையினால் உயர முடியுமா? முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் செஞ்சு விட்டு போனார்கள். நம்ம ஆட்களை முஸ்லிம் என்ன பண்றான்னு கேட்டா, அவ தமிழ் பேசினா தமிழ் சேர்ந்தவங்கிறான். உருது வேற முஸ்லீம் போனீங்கன்னா உருது பேசாட்டி முஸ்லீம் இல்லங்கிறான். உருது பேசுறவன் சொல்றான் உருது பேசாட்டி முஸ்லீம் இல்லையா. தமிழ் பேசுறவன் சொல்றான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடிமகள்ங்கிறான். கல்லு மண்ணும் தோன்றாம வேற என்ன மொழி எது பேசுனுச்சுங்கிற? அட மனுஷன் தான் பேசுவான் பாஷைய மனுஷன் தான் பேசுவான். இவன் என்ன பண்றான்? கல்லு மண்ணெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் தோன்றிச்சுமா. இவன் எப்படி தோன்றும்? தமிழ் தோன்றா கல்லு வரணும், அப்புறம் மண்ணு வரணும், ஒரு பூவுலகம் வரணும், மனுஷன் வரணும், அப்புறமா பேசணும், அப்புறம் தான் பாசம் வரணும். இவன் பாட்டுக்கு அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லை என்ன செய்வான்? கல் தோண்டி மண் தோன்றான்ற உடனே ஊழிஞ்சாண்டுகிட்டு நாங்கள் எப்படிப்பட்ட பாஷை பேசுகிறோம் தெரியுமா? பாஷையினால வசதி இருக்குதா? பாஷையினால வசதி இருக்கு நினைக்கிறது, இனத்தினால வசதி இருக்கு நினைக்கிறது, குலத்தினால வசதி இருக்கு நினைக்கிறது. இதெல்லாம் சைத்தானுடைய வேலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு முஹாஜிர்னா யாரு? மக்காவில் இருந்து அகதியா வந்தவர். ஒரு அன்சார்னா யாரு? அகதியா வந்தவங்களுக்கு உதவுனவர். அன்சார்னா மதீனாவை சேர்ந்தவர், முஹாஜிர்னா மக்காவில இருந்து பஞ்சமொழிக்கு வந்தவர். ஒரு முஹாஜிருக்கு அன்சாருக்கு சண்டை வந்தவன என்ன ஆச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. உடனே முஹாஜிர் என்ன பண்றாரு? யாழல் முஹாஜிரின், முஹாஜிர்களே வாங்கன்னு கத்துறாரு. இவர் சண்டை போடுறாருன்னா நியாயத்திற்கு கூப்பிடணும். இவர் என்ன பண்றாரு? மக்காவுக்கெல்லாம் ஒடியா எனக்கு சப்போர்ட்டா வாங்குறாரு. அன்சாரிக்கார் என்ன பண்றாரு? யாழல் அன்சாருங்கிறாரு, அன்சாரிகளே வாங்குங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிறான், ஷைத்தான் உங்களை மிகைக்க முயற்சிக்கிறான், இப்படி இனவாதம் பேசாதீர்கள். அப்ப நியாயத்தை பேசுவதை மறக்கடிக்க செய்து இனவாதம் பேசுகிற ஒரு கொள்கை இருக்கு பாருங்க, அது ஷைத்தானுடைய தூண்டுதல். நம்மளே பேச வச்சிடறான், முஸ்லீமுக்குள்ளே பேச வச்சுறான். பாருங்களேன், முஸ்லீமுக்குள்ளேயே சில பகுதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். மறைக்காய் ராவுத்தருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார், ராவுத்தர் லெப்பை கொடுக்க மாட்டார், லெப்பை தக்கனி கொடுக்க மாட்டார், தக்கனி வேற ஜாதிக்கு கொடுக்க மாட்டார். இப்படியான ஒரு அடிப்படையில் இஸ்லாத்திற்குள்ளேயும் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது பாருங்க. இது நம்மிடத்தில் வறுமையானால் இங்கே ஷைத்தான் நம்மளுக்கு எடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் எந்த ஊர்க்காரங்க? மக்காக்காரங்க. மதீனா தான் தலைநகரம், அங்கதான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வெளியூர்ல இருந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காக அதை விட்டுருவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த ஜனாதிபதி யாரு? அபூபக்கர். அவர் எந்த ஊர்க்காரரு? அவரும் மக்காவிலிருந்து வந்த வெளியூர்ல இருந்து வந்தவர் தான் மறுபடியும் ஜனாதிபதி ஆகுறாரு. அடுத்த ஜனாதிபதி யாரு? உமர். அவர் எந்த ஊர்க்காரரு? மதீனாவுல பிறந்தவரா? அவர் மக்காவில இருந்து வந்தவர் தான், மறுபடியும் வெளியூர்காரர் ஜனாதிபதி. அடுத்த ஜனாதிபதி யாரு? உஸ்மான். அவர் எந்த ஊர்க்காரரு? அவர் மக்காவில இருந்து அகதியா வந்தவர் தான், அவர் மறுபடியும் ஜனாதிபதி. அடுத்த ஜனாதிபதி யாரு? அலி. அவர் எந்த ஊருக்காரர்? மதீனாக்காரர் அவரு. அப்ப அந்த மக்களை ரசூலுல்லாஹ் எப்படி பண்படுத்தி இருக்கிறாங்க? உள்ளூர் வெளியூர் என்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தகுதி, திறமை, நேர்மை, ஒழுக்கம் என்ற அடிப்படையில் தங்கள் தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுத்து அதை பதிய வச்சுட்டு போயிருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வருகிற நம்மிடத்தில் ஷைத்தான் என்ன வர்றான்னு கேட்டா, நம்ம பேசுகிற மொழியினால, நம்ம தெருவுனால, நம்ம கோத்திரம், நமக்குள்ள கோத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப பேர் இருக்குமா இல்லையா? அந்த குடும்ப பேரை சொல்லி பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. இதிலிருந்து விடுபட வேண்டும். இதுவும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
ஷைத்தான் உங்களை கெடுக்கிறதுக்கு இன்னொரு வழியை கையாளுவான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மார்க்கம்ங்கிற விஷயத்துல அதிகமான பேர் வழி கெடுக்கப்படுவதற்கு இதான் காரணமா இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றோம், ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்றோம். நீங்க செய்யற காரியம் அல்லாஹ்வுக்கு மாத்தம்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தம்னு சொல்றோம். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? இப்ப நம்ம நாட்டுல மதுஹப் இருக்கா? ஷாபி மதுஹப்ங்கறாங்க, ஹனபி மதுஹப்ங்கறாங்க, மாலிகி மதுஹப்ங்கறாங்க, ஹம்பலி மதுஹப்ங்கறாங்க. அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா தரிகாங்கறாங்க, சாதிலியாங்கறாங்க, காதிரியாங்கறாங்க, அதை நியாயப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்னா அவங்க தர்காங்கறாங்க, தாயத்துங்கறாங்க, தட்டுங்கறாங்க, பாத்தியாங்கறாங்க, கத்தம்ங்கறாங்க. இப்படியான சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல எல்லாம் மூழ்கி கிடக்கிறார்கள். இதையெல்லாம் போய் நம்ம சொன்னா இது குர்ஆன்ல எப்படி இல்ல, நபிகள் நாயகம் எப்படி சொல்லல, என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இது என்ன நீங்க நேத்து வந்து சொல்றீங்க? எங்க அப்பம் பாட்டம் காலத்துல நடக்கிற விஷயமா செய்யுது. எத்தனை வருஷமா நடக்குது தெரியுமா? எங்க அத்தா செஞ்சு, எங்க தாத்தா செஞ்சு, தாத்தாவுக்கு தாத்தா செஞ்சு. அப்ப முன்னோர்கள் மீது ஒரு பழியை சுமத்தி அவர்கள் வழியில உங்களை கொண்டு செல்வது யாருடைய வேலை? இப்லீஸுடைய வேலை, ஷைத்தானுடைய ஊசலாட்டம். எப்படி வரும் என்று கேட்டால், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தீர்மானிப்பதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக கொள்ள வேண்டிய உங்களை எப்படி பரட்டிடுவான்? உங்க முன்னோர்கள் மீது பக்தி ஏற்படுத்தி, உங்க முன்னோர்கள் மீது மரியாதை ஏற்படுத்தி, அவங்களெல்லாம் இதை செஞ்சாங்களா இல்லையா? இந்த தர்கா நேத்தா கட்டணும், 300 வருஷமா இந்த தர்கா இருக்குது அப்படிங்கிறான். இந்த மதுஹப் போன வாரமா வந்துச்சு, 500 வருஷமா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த மதுஹப் அப்படிங்கிறான். இந்த தாயத்தை நேத்தா கண்டுபிடிச்சோம், இது 250 வருஷமா இருக்குது அப்படிங்கிறான். இந்த மௌலித் என்ன போன மாசமா கண்டுபிடிச்சோம், இது ஒரு 250 வருஷமா இருக்குது அப்படிங்கிறான். அப்ப இவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் யாரை கொண்டு பழி சுமத்துறான்? முன்னோர்கள் மீது பழியை சுமத்தி நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்படி பழி இவன் சுமத்தல, ஷைத்தான் அவனை எப்படி கெடுக்கிறான், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படி சொல்றான்? ஒய்தா கீழலகும், இவர்களுக்கு சொல்லப்படுமையானால், இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை நோக்கி நீங்கள் வாருங்கள், பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், வல் நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எதிலே நாங்கள் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு காண ஷைத்தான் எதுவும் இலா அதாபி ஸஈர், நரக வேதனைக்கு ஷைத்தான்கள் இவர்களை கூப்பிட்டாலும் அதையும் பின்பற்ற போகிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அடே, குர்ஆனை பின்பற்றார் நாங்க சொன்னா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றா என்று சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்றான்? எங்க அப்பம் பாட்டனை நாங்கள் பின்பற்றுவோம், எங்க அப்பம் பாட்டன்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்க செய்வோம். இதை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த தாயத்துக்கு, இந்த தட்டுக்கு, இந்த கபருக்கு, இந்த சமாதிக்கு, இங்க இருக்கிற மூணாம் பாத்தியாக்கு, மேராஜ் நோம்புக்கு, பராத்தி இரவுக்கு என்னென்ன உள்ளாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மார்க்கம், இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? அப்பம் பாட்டங்கிறது தவிர வேற ஆதாரம் கிடையாது. முன்னோர்கள் என்ற ஒரு பழியை தவிர வேற எந்த விதமான முகாந்திரமும் உங்களிடத்தில் கிடையாது. ஆனால் அதை நியாயப்படுத்துறது யார் வேலை? ஷைத்தானுடைய வேலை. முஸ்லிம்கள் எப்போதுமே விழிப்பா இருக்கணும். எங்க அப்பன் செஞ்சாலும் குர்ஆன்ல இருந்தா தான் நான் ஏத்துக்கிறேன், எங்க அம்மா செஞ்சாலும் குர்ஆன்ல இருந்தா தான் ஏத்துக்கிறேன், எங்க அப்பன் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னா தான் நான் ஏத்துக்கிறேன், எங்க அம்மா செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு நான் பார்ப்பேன். சொன்னதை செஞ்சா ஏத்துக்கிறேன், அல்லாஹ் ரசூலும் சொல்லாத செய்தால் நான் தூக்கி எறிவேன். இப்படி எவன் இருக்கிறானோ அவன் ஷைத்தானை வென்று விட்டான், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில முக்கியமான ஒரு ஷைத்தான் வரக்கூடிய இடங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன என்று கேட்டால், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் தொழுகிறான்ல, தொழுகைங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம். தொழுகையை ஷைத்தான்ட்ட தப்பிக்கிறதுக்கு தானே நம்ம தொழுகை செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடே ஷைத்தான் எங்கெல்லாம் வருவான் தெரியுமா? திங்கும் போது வருவான், தூங்கும் போது வருவான், முழிக்கும் போது வருவான், பொண்டாட்டியோட சேரும் போது வருவான், இல்லறத்தில் ஈடுபடும் போது வருவான். எல்லா இடத்திலும் வரக்கூடிய ஷைத்தான் எங்க எல்லாம் வருவான் என்று கேட்டால், நீ தொழுதுகிட்டு இருக்கிறிய அங்கேயும் வருவான். தொழுகை ஷைத்தானை விரட்ட இடம் நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, ஷைத்தான் கரெக்டா அட்டெண்ட் பண்ற இடம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா ஏதாவது தொழுகை தான். இந்த தொழுகையை வச்சு அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்பி போடலாம்ங்க. ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான்னு நான் உள்ள சொல்றேன்ல, ஷைத்தான் இருக்கிறானா இல்லையான்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்ல, சில ஆட்களுக்கு வரும்.
ஒரு சைத்தானை யாரு பார்த்தா? நம்ம பார்த்தோமா? நம்ம முன்னாடி வந்தானா அவன்? சைத்தாங்கிறாங்க. சைத்தானா உள்ளக்க போவானா, நம்மளை கெடுப்பானா, மனசை அது பண்ணுவானா, இது பண்ணுவானா நினைக்கிறீங்கல்ல? சைத்தான் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொன்னா தொழுகையை தவிர ஒரு ப்ரூஃப் கிடையாது. நீங்க தொழுகையில தக்பீர் கட்டுறீங்க, அதுக்கு முந்தி சும்மா சாதாரணமா இருந்திருப்பீங்க. தொழுகையில தக்பீர் கட்டின உடனே தொழுகையை தவிர எல்லாத்தையும் நினைக்கிறீங்களா இல்லையா? அது ஏன் வேற நேரத்தில் வரமாட்டேங்கிறான்? தொழுகையில தக்பீர் கட்டின உடனே அவர் ஒரு 500 ரூபாய் வாங்கினார, வாங்கல, எழுதுனே தெரியல, தக்பீர் கட்டணுங்க. இந்த இவரு ஒரு 250 ரூபாய் தரணுமே, இந்த அவன் வர்றேன்னு சொன்னானே, இந்த இதுக்கு போறேன்னு சொன்னமே, இந்த டிக்கெட் எடுக்கணுமே கோயம்புத்தூர் போறதுக்கு, எடுத்தமான்னு தெரியலையே. அவர் இது எல்லாம் வருதா வரலையா? தொழுகையில இருந்து வராத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தொழுது சலாம் கொடுத்து வருதான்னு பாருங்க. இப்ப சலாம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம அங்க போகணுமே, நம்ம இங்க போகணுமே, அவன் இவ்வளவு தரணுமே. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ் இருக்கிறான்னு விளங்குது, சைத்தான் இருக்கிறான்னு விளங்குது. சைத்தான் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது ஏப்பா தொழுவும் போது மட்டும் உனக்கு வருது, வேற எந்த காரியத்திலே வந்துச்சா? எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதாச்சு இப்படி உனக்கு வேற அதுலயே தான் திங்கும் போது திங்கிறது ஏதாவது நினைச்சிருக்கிறியா? சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறீ, சாப்பிடும் போது அதுக்கு போகணுமே, இதுக்கு போகணுமே, அவனுக்கு கொடுக்கணுமே, அது மாதிரி அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. சோத்துல உட்கார்ந்தா சோறு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அது மட்டும்தான் முக்கியமா இருக்கிறது. கல்லாப்பேட்டில் உட்கார்ந்து அது மட்டும் தான் ஞாபகமா இருக்குது. அவன்கிட்ட வாங்கணும், இவன்கிட்ட போடணும், அதே தான் அந்த ஒரு அஜெண்டா தான் ஞாபகம் இருக்கும். 1 2 அப்படி லேசா கூட வராது. இந்த தக்பீர் கட்டினா மட்டும் என்ன செய்யுது? கரெக்டா எல்லாம் வந்து ரோஞ்சிருது. இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே சைத்தான் ஒரே ஓட்டமா ஓடுறானா. அல்லாஹ் அக்பர் பாங்கு சத்தம் கேட்ட உடனே பாங்கு அவனை விரட்டுது. பாங்கு முடிகிற வரைக்கும் தூரத்தில் நின்றுட்டே இருப்பான். பாங்கு முடிஞ்ச உடனே திருப்பி வருவான். வந்தவுடனே மறுபடியும் இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, மறுபடியும் ஓடுவான். இக்காமத்து முடிஞ்சு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுவார் அஜர்த்து, நம்மளும் கட்டிவிடுவோமா? உடனே வந்து என்ன செஞ்சிருவான்னு கேட்டா உனக்கு உள்ளக்கே நுழைஞ்சுக்கிடுவான். அப்பதான் என்ன செய்யறான்? சைத்தான் பாங்கு சத்த கேட்டவன ஓட்டம் பிடிக்கிறான். பாங்கு முடிஞ்சு மறுபடியும் வர்றான், மறுபடியும் இக்காமத்து சொன்ன மறு ஓட்டம் பிடிக்கிறான். இக்காமத்து முடிஞ்சிருச்சு இந்த உடனே என்ன செய்யறான்? மறுபடி வர்றான். வந்து என்ன செய்யறான்? ஒரு மனிதனுடைய உள்ளத்துல நுழைந்து கொண்டு சொல்றான், உதுக்குர் கதா, அதை நினைச்சு பாடுறா, இதை நினைச்சு பாடுறாங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதை நினைச்சு பாத்தியா, இந்த கணக்கை பாத்தியா, அந்த கணக்கை பாத்தியா, அவனுக்கு அதை கொடுக்கணுமே பாத்தியா, இவனுக்கு இதை கொடுக்கணுமே பாத்தியா, இப்படி சொல்லுகிறான். கடைசி என்னது? தொழுகைக்கு முன்னால் எதையெல்லாம் அவன் நினைத்து பார்க்கவில்லையோ அது எல்லாமே அவனுக்கு நினைவு வருகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கு கொடுத்தது யாவும் வரலன்னு வைங்க, தக்பீர் கரெக்டா வந்துடும். ஒருத்தன் கூட யாருக்கும் கொடுத்தமே, எவ்வளவு யாரோ ஒருத்தன் வாங்கிட்டு போனானே, நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக இதை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு சொல்லி தரல, சைத்தான் வருவாங்கிறது சொல்றேன். அல்லாஹ் அக்பர் என்ன வருவான்? ஆஹா, இந்த இப்ராஹிம் தானே வாங்கிட்டு போனாரு, கரெக்ட். கடைசியில் என்னவாயிரு? எந்த அளவுக்கு ஆயிருந்தா ஹத்தா எவல்ல ரஜுலு லா எதிரி கம்சல்லா, எவ்வளவு தொழுதோங்கிறது மட்டும் தெரியாம ஆக்கிடுவான். மற்ற எல்லாம் தெரிய வச்சுட்டு இப்ப நம்ம நிக்கிறது 2 3 ஆக்கிறானா இல்லையா? அந்த தொழுகைங்கிறது நான் கேட்கிறேன், ஒரு 200 விஷயத்துல மறதி வரலாமுங்க. 200 விஷயத்துல செய்யும் பொழுது இது 170 171 சந்தேகம் வரலாம். ஒரு 50 விஷயத்துல கூட நம்ம 47 46 சந்தேகம் வரலாம். 2ல வரலாமா? 2 1 அடே தொழுகையில 2 ரக்காத்து, நீ தொழுது சுபுகளுக்கு 2. உலகத்துல எங்க பாத்திருக்கீங்களா? எதுல பார்த்து குழம்புவான்? ஒரு நம்பர் அதிகமா இருந்தா குழம்புவான். ஒரு 20 விஷயமா இருந்தா செய்வான், 20வது குடமா இது 18வது குடமான்னு சந்தேகம் வரும். தண்ணி அள்ளி ஊத்திட்டு வைங்க, இது 20வது கோவலையா? அது யாவும் வராது. ரொட்டி திங்கிறான், 18வது இட்லியா 19வது இட்லியான்னு என்ன செய்ய டவுட் வரும். என்ன நம்பர் கூடி போச்சுல, அது வர மொத்தமே 2. இதுல டவுட் வருமா? மொத்தம் 2ல எவனுக்காட்ட 2 குடம் தாங்க, 2 குடத்துல தூக்கி ஊத்துனது கரெக்டா யாவும் இருக்கு. 1 2 முடிஞ்சு போச்சு. இப்ப சைத்தான் இருக்கிறாங்க என்ன ஆதாரம் கேட்டா, தக்பீர் கட்டி நிக்கிறோம், மொத்தமே 2 ரக்காத்து, இது 2 1. அப்ப இது என்ன? இது மாதிரி உலகத்துல உனக்கு எதுலயா வந்திருக்குதா? ஏதாவது ஒரு காரியத்துல 2 விஷயத்துல இது 2 1 வருமா? சஜிதா எத்தனை மொத்தமே? ஒரு ரக்காத்துக்கு 2 தானே. எத்தனை பேருக்கு நம்ம இருக்கிற 2வது செய்தா முதல் செய்தா சந்தேகம் வருது? இருக்கு 2 சஜிதா, சஜிதாவில் இருக்கிறான், 1 2 வரணுமா இல்லையா? இதுல மறதி வரலாமா? வருவதற்கு முகாந்திர அறிவு ஏத்துக்கிறதா? அறிவுப்படி வரவே இயலாது.
தொழுகையில 2 ரக்காத் தொழுவும் பொழுது அது 2வது சஜிதாவா முதல் சஜிதாவான்னு நினைவுக்கு வராம இருக்க முடியாது. 1 2 அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கத. அப்ப 3 ரக்காத் 4 ரக்காத்துக்கு மேல தொழுகை கிடையாது. 40 ரக்காத் தொழுகைலாம் உனக்கு இருக்குதா? 30 ரக்காத்லாம் இருக்குதா? 1 2 3 4 அவ்வளவுதான் தொழுகை மொத்தமா. அப்ப 1 ரக்காத்து வித்திரல உட்கார்ந்துகிட்டே என்ன செய்யறான்? 1 ரக்காத் தொழுகிறான். அதுல உள்ள சஜிதாவை டவுட் பண்றானுங்க. இருக்கிற 1 ரக்காத்து அதுல உள்ள சஜிதாவுல இப்ப நம்ம 2வது சஜிதாவுல இருக்கிறோமா முதல் சஜிதாவுல இருக்கிறோமா நீ நினைக்கிறிய? அப்ப இதுல சந்தேகம் வர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல. அங்க வர்றான் பாடுறாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுல வந்து குழப்பறான்? அப்ப ஷைத்தான் வந்து உனக்குள்ள தொழுகைக்குள்ள ஊடுருவிக்கொண்டு இப்படி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து புகாரியில நிறைய நூல்கள்ல பார்க்கலாம். இப்படி வந்தா என்ன பரிகாரங்களா இப்ப பார்க்கிறோம். ஒவ்வொரு விதத்துல ஷைத்தான் நம்மள்ட்ட வருவான். அதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்லி தர்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்? இப்படி வராத ஆள் யாருமே இல்ல. இப்ப தக்பீர் கட்டிடுறோம். வரும்போது வேற திடீர்னு தக்பீர் கட்டின உடனே சில ஆளுக்கு சொல்லுவாங்க, நாம தொழுகையில தொழுதால் அப்படியே மூழ்கி விட வேண்டும், 2 கலந்து விட வேண்டும், நாமளையே நம்மளை மறந்து விட்டு அல்லாஹ்வோடு ஒன்றி விட வேண்டும். இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி எவனாலையும் முடியாது. இப்படி ஒரு தொழுகை உலகத்துல இல்லவே இல்லை. ஒரு ஆள் ஒரு நபியும் ஒரு மகானும் ஒரு வலியும் இந்த மாதிரி தொழுதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அவங்களே 4க்கு பதிலா 2 சலாம் கொடுத்திருக்காங்க. நபிகள் நாயகம் தொழுதார்கள். அவங்களே என்ன பண்ணிருக்காங்க? தொழுவும் போது குழந்தைகள் ஒரு சத்தத்தை கேட்டேங்கிறாங்க. அவங்களே தொழுவும் போது சட்டையை கழட்டி எறிகிறாங்க தொழுது முடிச்சுட்டு. இதுல ரொம்ப டிசைன் போட்டிருக்கு, என்னுடைய கவனத்தை திருப்புது, இதை குறித்து வேற சட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கழட்டி போடுறாங்க. தொழுவும் போது எதுக்கு அவன் கவனம் திருப்புது? போட்டுக்கிற சட்டை திருப்புது. யாரை திருப்புது? அல்லாஹ்வுடைய ரசூலை திருப்புது. அப்ப சட்டையை போட்டுக்கொண்டு சட்டையில கவனம் செலுத்துறாங்க. பக்கத்துல ஒரு குழந்தை அழுக சத்தம் கேட்குது, சுருக்கமான தொழுகையை முடிக்கிறேங்கிறாங்க. ஏன் அழுக சத்தம் கேட்குது? இப்படி ஒன்றி போயிட வேண்டியதானே? கதவு தட்டுறாங்க, போய் திறந்து விடுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்க தொழுகையிலேயே பலவிதமான எண்ணங்கள் அவங்களுக்கே வந்து அது மாதிரிலாம் தொழுதிருக்கிறார்கள். அப்படி ஒன்றி போய் 2 கலந்தெல்லாம் தொழுது இல்லை. பேத்தி ரொம்ப சேட்டை பண்ணும், உமாமாங்கிற பேத்தி தோல்லதுக்கு வச்சுட்டு தொழுவாங்க. ருக்குக்கு போய் இறக்கி வச்சிருவாங்க, மழை வரும்போது தூக்கி தோல்லதுக்கு வச்சுக்கிடுவாங்க. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்ப தொழுகையில் அந்த ஒன்றி போய் தொழுதல் என்ற ஒரு மேற்றை கிடையவே கிடையாது. அதை சொல்லிதான் ஏமாத்துவாங்க. யாரு? தரிக்கான்னு சொல்லி, நீங்க முறியது வாங்குங்க, இந்த ஷேக்கிட்ட அப்படி கையை கொடுத்தேன்னு வைங்க, உங்களை அப்படியே வேற மாதிரி ஆக்கிடுவாரு. அப்படி 2 கலந்து போய் நீங்க தொழுவீங்க. அதெல்லாம் முடியாது. ஃப்ராட் போய் சொல்றாங்க. அப்படி எவனாலும் தொழுவ முடியாது. அப்படி ஒரு நிலைமையே கிடையவே கிடையாது. இப்ப என்ன, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? தொழுகையில வருதுல, அதுக்கு மருந்து இருக்கு. இப்படி தக்பீர் கட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன பண்ணு, ராமசாமிக்கு 25 ரூபா கொடுக்கணும் அவன் வந்துடும். இப்ப டக்குன்னு என்ன பண்ணணும்? வந்த உடனே அப்படி கண்டினியூ பண்ண கூடாதான். அதுக்கு என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஷைத்தான் இந்த மாதிரி வந்து தொழுவும் போது ஓதும் போது இடைஞ்சல் பண்ணான்னு சொன்னா நான் என்ன செய்யறது ரசூலுல்லாவே? இப்படி பண்றானே, இப்படி அநியாயம் பண்றான்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ்ங்கிற சஹாபி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது தொழுகையை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பேரு ஹின்சப்னு அவனுக்கு பேரு. தொழுகையை கெடுக்கிறதுக்குன்னு அந்த டியூட்டி மட்டும் தான் அவனுக்கு, வேற வேற வேலையில அவனுக்கு கிடையாது. தொழுகையை கெடுக்கிறதுக்குன்னு மட்டும் உள்ள நுழைஞ்சிட்டு என்ன செய்வான்? அந்த சிங்கிள் அஜெண்டா அவனுக்கு. அந்த ஒரே செயல் திட்டத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, அவ்வது பில்லாஹி மின்ஹு, தொழுகையில இருந்துகிட்ட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். தொழுகையில சொல்லணும். சொன்னா உடனே சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, ஒத்துஃபல் அலா யசாரிக்க சலாசன், 3 தடவை இடது பக்கம் துப்பிரு. கொஞ்ச நேரத்துக்கு வரமாட்டான், மறுபடியும் அர்த்தம் செய்வான். இதை இப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீர்களே, ஆனால் அதிகப்படியாக உங்களை தடுமாற்றம் செய்ய வைக்கிறானே, அது குறைந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல். 100% அப்படியே ஊடுருவிட முடியாது. ஒரு அளவுக்கு அவன் வராமல் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிம்ங்கிற நூல்ல 4083வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. தக்பீர் கட்டுறீங்க, ஒரு மாதிரியான எண்ணம் வருது, குழப்பம் வருது, சந்தேகங்கள் வருது. அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இடது பக்கம் துப்பிடணும். தொழுது நம்ம துப்பலாமா நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்றாங்க. இதை மதுகப்புக்காரன் போய் கேட்டா தொழும் போது துப்பிச்சான், அவனுக்கு தெரியாது, அவன் ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டான். ரசூலுல்லாஹ் விட அவனுக்கு வேற விஷயங்கள் பெருசு. நாம யார பெருசா நினைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுல எதிர்கேள்வி கேட்கிறதோ, அதை விமர்சனம் பண்றதோ, அதுல மாற்று கருத்து சொல்வதற்கோ நமக்கு உரிமை இல்லை.
அப்ப அந்த மாதிரி ஷைத்தான் வந்து விட்டானேயானால் நீங்கள் தொழுகைக்கு உள்ளே இருந்தாலும் சரி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடதுபுறம் 3 தடவை துப்பி விட்டு தொழுகையை தொடர்ந்தீர்களேயானால் 40 தடவை வந்தவன் 38 தடவை வருவான். மறுபடியும் வருவானா, மறுபடியும் அடுத்த நாளும் செய்யி, ஒரு 35 குறையும், அடுத்த நாளைக்கும் செய்யி 30 ஆகும், அடுத்த நாளைக்கும் செய்யி. இப்படி அடிக்கடி செய்து ஆஹா இவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம விளையாட்டு நடக்காது. ஏன்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அர்த்தம் என்ன? இந்த விரட்டப்பட்ட இந்த படுவாட்டை இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரேன்னு பெரிய இடத்துக்கு நீ போயிடுற, ஆடி போய் ஓடி போயிடும். ஆஹா இவன்கிட்ட போனோன்னு வைங்க, இவன் எதிர்க்க மாட்டான், வேற இடத்துக்கு மனு போடுறான், இவன் பெரிய இடத்தை கூப்பிட்டுறான், ரொம்ப கவனமா இருக்கிறான். இந்த ஷைத்தானை என்னால் வெல்ல முடியாது என்று நினைத்து யாரை கூப்பிட்டால் அவன் பாதுகாப்பானோ அவங்கிட்ட மனுவை போடுறான் இவன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்வானா, ஓட்டம் பிடிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான எண்ணங்கள், எந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் சரி, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத எண்ணம் உங்களுக்கு வறுமையானால் அப்ப என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானின் ஊசலாட்டங்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கிறார்கள், எங்கெல்லாம் வர்றாண்டு பரிகாரத்தோட இப்ப என்னென்னலாம் வருவான், அதை எப்படி ஃபேஸ் பண்றது? ஒழு செய்ய போவாங்க சில ஆளுங்க, போய் ஹவுல்ல உட்கார்ந்துருவான், பைப்பை திறந்து உட்கார்ந்துருவான், டேங்கு பூரா காலியாகும், கழுவிக்கிட்டே இருப்பான். சில ஆள் இருக்கிறான், என்ன செய்வான், கையை கழுவுவான் 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 கழுவுவான், டேங்கு தண்ணி பூரா கம்ப்ளீட்டா காலியாயிரும், கழுவிக்கிட்டே தான் இருப்பான். மூஞ்ச ஒரு 300 தடவை கழுவுவான், காலை ஒரு 200 தடவை கழுவுவான். குளிக்க போனான்னு வைங்க, அவ்வளவுதான். ஒரு கூட்ட நாட்டத்துக்கு வந்து உள்ள குளிக்க போறேன்னு போனான்னா 25 பேர் கிலோ நிப்பான். குளிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். குளிக்க போனா 3 மணி நேரம், கக்கூசுக்கு போனா 4 மணி நேரம். இதுக்கு பாத்திருக்கீங்களா சில ஆட்களை என்ன செய்யறான் ஷைத்தான், தூய்மை என்ற ஷைத்தானுடைய வேலையாது, தூய்மை என்ற பெயர்ல உங்களை கெடுக்கிறான். துழுவ மாட்டாங்க சில ஆட்க, புழு செஞ்சுட்டு இருப்பான், வக்தே முடிஞ்சு போயிடும். அவன் என்ன நினைக்கிறான், இன்னும் சுத்தமாவல சுத்தமா ஒளி செஞ்சுட்டே இருப்பான். காத்து போன மாதிரி தெரியுதே, மறுபடியும் மாதிரியா ஒரு தண்ணி லீக் ஆன மாதிரி தெரியுதே, இப்படி பண்றமா இல்லையா? இப்படி ஷைத்தான் வந்து என்ன செய்வான், இதெல்லாம் வந்து ஒரு நோய். ஷைத்தான் வந்து இந்த நோய்களை உங்களுக்கு உண்டாக்கி உங்களை கெடுக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, இப்படி ஒரு இஸ்லாம் உங்களுக்கு வழி சொல்லுது. எதுல இருந்து குளிக்க போனா 3 மணி நேரம், கையை கழுவா 4 மணி நேரம். சில ஆளுக்கு சோப்பை போட்டு சோறை திண்டு கழுவுவாங்க, ஒரு தடவை கழுவுனா போயிடும். பிரியாணி சாப்பிட்டு எண்ணெயா இருக்கா, ஒரு சோப்பை போட்டு இன்னொரு தடவை கழுவு, முடிஞ்சு வச்சுக்காத, அவ்வளவுதானே. இதுக்கே போட்டு தேய்ன்னு தேய்க்கிறியடா, எத்தனை தடவை தேய்ச்சாலும் அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஒரு தடவை கழுவுனா போயிடும், 2 தடவை கழுவுனா போயிடும். இது எதுக்கு 40 தடவை கழுவுற? இது என்ன ஆகும்னு கேட்டா, அவனை கிறுக்கனாக்குறதுக்காக. இது ஒரு மெண்டல். எல்லா மனுஷன்டும் இந்த மாதிரி ஒரு மெண்டல் நோய் இருக்குது. இந்த நோய்க்கு அப்பாற்பட்டவன் யாருமே கிடையாது. அவ்வளவு பத்தி இருக்குங்க, என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அம்புட்டு பத்தி என்ன இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனநோய். மனநோய்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் இருக்குது, கொஞ்சம் இருக்கணும். ஒரு 5% இருந்தா தான் மனுஷன். அறவே இல்லைன்னு வைங்க, அவன் மனுஷனே கிடையாது. நீங்க வந்து வீட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கண்ணாடியை பார்த்து முகம் செய்வீங்க. கண்ணாடியை பார்த்து என்ன செய்வீங்க, நீங்களே ஒரு மாதிரியே சிரிச்சுக்கிறீங்க, யாருமே இருக்க மாட்டான். இதுக்கு இருக்கு தானே, இது ஒரு மனநோயா இல்லையா? அது ஒரு மனநோய் தான். நம்ம அறியாமையில் இருக்குது, நம்மளுக்குள்ளே குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுவோம். தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி கைத்துக்கு பாத்துக்கிறோம், காலத்துக்கு பாத்துக்கிறோம், இப்படி பலவிதமான சேட்டைகள்லாம் பண்ணுவோம். இது ஒரு அளவுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு அளவுக்கு ஒரு 5% இருந்தால் அது ஒரு நோயில கொண்டே விடாது. இது ஓவரா முத்தி போச்சுன்னு வைங்க, அங்கதான் விவகாரம் ஆயிரும். அப்ப கையில அழுக்கு இருக்குதா, சில பேர் இருக்கலாம், அழுக்கு இருந்தாலும் சரி பண்டி இருந்தாலும் சரி பேசாம சாப்பிடுவான், அதுவும் அது சரியில்லை. கழுவிட்டு சாப்பிடணும், ஒரு தடவை கழுவு, சரி நகமெல்லாம் இருக்கா 2 தடவை கழுவு, ஒரு 3 தடவை கழுவு. இதுக்கு மேல அப்புறம் கழுவ என்ன இருக்குது? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு இதுக்கு நினைச்சிட்டு போட்டு கழுவுற. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பல சந்தர்ப்பங்களை சொல்றாங்க. ஒருத்தர் தொழுகையில நிக்கிறார், நின்று இருக்கும் போது அவருக்கு நினைப்பு வருது, காத்து ஒரு கடப்புடன் வயிற்றுல ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட என்ன நினைப்பாரு, காற்று பிரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பு வருமா? முடிஞ்சு வச்சு நம்ம தொழுவ கூடுமா கூடாதா, தொழுதுமா தொழுவலையா, செல்லுமா செல்லாதா, இந்த இபாதத்து ஏத்துக்கிறப்படுமா படாதா, இப்படியே மெண்டலாகி போயிருவான். இந்த மாதிரி கேஸ் ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க தொழுகையில ஷைத்தான் இதெல்லாம் உன்கிட்ட உண்மையில உள்ளது கிடையாது.
தொழுகையில நாங்க நிக்கிறோம், நிக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு காற்று பிரிவது போன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஏற்படுகிறது. நாங்க என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? லா யன்சரிஃப் ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் யஜித ரீஹன். ஒன்னு சத்தம் கேட்கட்டும்டா, இல்லன்னா வாசம் வரட்டும், பேசாம நில்லு. ரசூல் என்ன சொல்றாங்க? காத்து பிரிஞ்சிருச்சுக்கிறியா, இந்த ஃபீலிங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, காத்தே பிரிஞ்சு இருக்கட்டும், நீ இல்லன்னு போ. இஸ்லாம் உனக்கு என்ன சொல்லி தருது? நீ காத்து பிரிஞ்சின்னு முடிச்சிட்டு தொழுகையை விட்டு வெளியே வர்றதா இருந்தால் அந்த காற்று வெளிப்பட்ட நாத்தம் இருக்குல்ல, அந்த நாத்தம் நல்லா வந்தா நினைச்சுக்க, ஆஹா காத்து பிரிச்சுன்னு நினைச்சுக்க. இல்லன்னா சத்தம் கேட்டுச்சா என்ன பண்ணிக்க, காத்து போச்சு நினைச்சுக்க. போன மாதிரி இருக்குதே, வந்த மாதிரி இருக்குதே, ஒரு மாதிரியா தெரியுதே அப்படின்னு இந்த வேலை தேவையில்லை. எதுக்கு சொல்றாங்க? இந்த இருக்க வாய்ப்பு இருந்தும் கூட இந்த வசுவாசு நோய் வரக்கூடாது. இது சைத்தான் பண்ற வேலை. இப்படியே ஆக்கி நம்ம இபாதத்தை நாசமாக்கி தக்பீர் கட்டுவான் 40 தடவை கட்டுவான் சில பேர். அல்லாங்கிற என்ன ஒரு வரலையாம். காயல்பட்டம் போனீங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறத 40 தடவை கட்டுவானுங்க. என்னன்னு கேட்டா அல்லாங்கிற அலிஃபுக்கு அக்பர்ல உள்ள ரேக்கி நடுவுல அந்த எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிடணுமா. அல்லாஹ் அக்பர்ங்கிறதுக்கு உள்ள இந்த லோகர் தொழுகை 4 ரக்காத்து கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி இம்புட்டு சேர்த்து அதுக்குள்ள ஃபிட் பண்ணிடணும், அப்பதான் செல்லுமா. அவர் 2வது செய்தாங்க, 2வது ரக்காத்து போயிருவார். இவன் இப்படி இப்படின்னு இருப்பான். இது என்னதுக்கு உனக்கு வேலை? போய் அல்லாஹ்வுக்கு தக்பீர் நிப்பியா, கையை கழிட்டு தொழுகையில சேருவியா? அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒருவன் ஒழு செய்யறதா இருந்தால் அதிகபட்சமாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும். ஒழு செய்யறது இருக்குத, கைய ஒரு தடவை, முகத்தை ஒரு தடவை, கைய ஒரு தடவை, காலை ஒரு தடவை கழுவுனா போதும். 2 தடவையும் கழுவலாம், 3 தடவையும் கழுவலாம். 3 ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை முகத்தை கழுவுனா போதும். இன்னும் கொஞ்சம் கூட கழுவு நினைக்கிறீங்களா, 2 தடவை கழுவிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் கூட கழுவு நினைக்கிறீங்களா, 3 தடவை கழுவுங்க. எவன் ஒருத்தன் 3 தடவைக்கு மேல கழுவுறானோ ஃபக்கத் அஸா, அவன் குற்றம் புரிந்து விட்டான். அத்தா வரம்பு மீறி விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 4 தடவை நல்லதுதானு சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்க? இது சைத்தான் உன்னை கெடுக்கிறான், இல்லாத உன்னை இருக்குதுன்னு ஆக்கிட்டான். வை, பேய் இருக்குன்னு நம்ப வச்சு இல்லாதனது, இல்லாத எல்லாம் உன்னை இருக்குன்னு ஆக்குறதுக்கு முதல்ல அவன் கண்டுபிடிக்கிற வழி என்ன? தூய்மையில் கை வைப்பான், உன்னுடைய ஆன்மீக நிலையில் கை வைப்பான். வச்சு என்ன செய்வான்? உனக்கு சுத்தம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இடத்திலிருந்து காற்றே வெளிப்படக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்தாலும், சிறுநீர் கசிந்து விட்டதோ அப்படின்னு ஃபீலிங் வந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பு கொடுக்காம நெல்லு, தன்னால் அது போயிடும். நீ மதிப்பு கொடுக்க என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் போன மாதிரி வந்த மாதிரி பல மாதிரியான எண்ணங்கள் உன்னுடைய இபாதத்தை நாசமாக்கினேன். அப்ப இதுக்கு என்ன முடிவு? தெளிவா தெளிவா கரெக்டா தெரிஞ்சா, அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா போய் கழுவு. இல்ல இருக்கிற காத்துக்கே இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப 40 கழுவுற. நீ கைய பாரு, கழுவு போயிடுச்சுல, மறைய கழுவுற. அதிகபட்சம் 3 தடவை கழுவிட்டு போ. ஒழு செய்யறதுக்கே 3 லிமிட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு மனிதன் சுத்தம் படுத்துவது என்பதற்காக கழுவுறதா இருந்தால் எத்தனை தடவை போதும்? 3 தான். 3க்கு மேல நீ கழுவினால் நீ வரம்பு மீறுகிறாய், எல்லை மீறுகிறாய், குற்றம் புரிகிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குளிக்க போனாலும் சரி, கக்கூசுக்கு போவான், சுப்ஹானல்லாஹ், இவனுக்காக வேண்டிய 3 போர் தனியா போடணும். அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. போட்டு 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 தேப்ப முடியும். என்ன இளவு இருந்தாலும் ஒரு 4 டப்பா தண்ணியில போயிட போகுது. அதுக்கு மேல வாசம் சோப்பு போட்டு கையை கழுவு, ஒரு தடவை கழுவு போயிடும். அதுக்கு ஆண்டி நீ என்ன பண்ற? ஊத்தி ஊத்தி சலக்கு 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 சத்தம் வந்துகிட்டே இருக்கு. உள்ளங்க போனான்னு சொன்னா இதெல்லாம் சைத்தானுடைய ஊசலாட்டம். இது விரயம் பண்ண வைக்கிறான், பொருளாதாரத்தை விரயம் பண்ண வைக்கிறான், உங்க மனசை கெடுக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் பத்தியே சைத்தான் என்ன செஞ்சிருவான்? இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் விஷயத்துல நம்மளை கவுத்திடுவான். எப்படி கவுத்துவான்? இப்படி வருவான். இந்த சூரியனை யார் படைச்சிருப்பா? தனியா படுத்திருந்து பாருங்களேன். தனியா படுத்திருக்குமே என்ன செய்வான்? நல்லது மாதிரி ஒரு ஐடியா கொண்டா விடுவான் சைத்தான். நல்லது மாதிரி தெரியும் பார்த்தா, இந்த சூரியனை யார் அல்லாஹ் தான் படைச்சிருப்பான். இந்த சந்திரன் இவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அவன் தான் படைச்சிருப்பான். இந்த நட்சத்திரங்கள்லாம் இப்படி இருக்குது, இது யார் படைச்சிருப்பா? அல்லாஹ் தான் படைச்சிருப்பான். இந்த மேகத்தை பத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த மரத்தை பத்தியலா எப்படி அப்படின்னு கொண்டே போவான். இப்படி
கடைசி என்ன பண்ணிடுவான்னா அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பா? இது யாரு வர? சைத்தான் வந்து முதல்ல எப்படி வர்றா? நல்லது மாதிரி வர்றான் பாத்தீங்களா? சூரியனை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாரு, அதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாருன்னு வருவான். வந்துகிட்டே என்ன செய்வான்? திடீர்னு ஆமா அப்படி இருக்கு அல்லாஹ் படைச்சான் அப்படின்னா அல்லாஹ் படைச்சாங்கிறம அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பா? வருமா இல்ல? சில ஆட்களுக்கு வருது. அல்லாஹ்வை இது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஏத்தி ஷைத்தான் அஹதக்கும், ஷைத்தான் உங்கள்கிட்ட வருவான், வந்து என்ன செய்வான்? மண் கலக்க கதா, இதை படைச்சவன் யார், மண் கலக்க கதா, அதை படைச்சவன் யார் என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான். கடைசியா என்ன செய்வான்? ஹத்தா யகூல மண் கலக்க ரப்பக, உங்க ரப்ப படைச்சது யாரு, இறைவனை படைச்சது யாரு என்று ஒரு எண்ணத்தை அப்படியே லேசா போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் லேசா கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. இந்த நிலையை ஒருவன் அடைந்தானையானால் ஃபல் யஸ்தஈது பில்லாஹ், உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடணும். உடனே மாறும். ஒரு குழப்பம் வருதுன்னு நினைக்கல, என்னடா இப்படி நான் போட்டு குழம்புறனே, நான் தடுமாறுறனே, எனக்கு பலவிதமான எண்ணங்கள் வருது, அதை பத்தி கவலையப்படாத. இப்படி ஒரு எண்ணம் உனக்கு ஏற்பட்டு விடுமையானால் அது அப்படி கண்டினியூ ஆகாம நிறுத்தப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதுக்கு என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி பாரு. அல்லாஹ் படைச்சது யாருங்கிற அந்த கொஸ்டின் அப்படியே மறந்துடும், வேற வேற கவனம் வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் பர்மனண்டா நீங்கிறாது, மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் ஆன பிறகு வருவானுவோம். இந்த கலவர நேரத்தில் வருவானா இல்லையா, எல்லாம் அடங்கி போய் எல்லாம் ஓடி போயிருவானுவோ. அப்புறம் இப்படி மெதுவா அப்படி வருவாங்க, எல்லாம் ஓடிட்டாங்களா இப்படி எட்டி பார்ப்பான், ஒண்ணு விளையாட்டு வருவான், மர பிரச்சனை மர ஓடி போயிருவான். இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு டென்ஷனான ஒரு பிரச்சனையான இடத்துக்கு போகும்போது ஒளிஞ்சி மறைஞ்சி சூழ்நிலையை பார்த்து போறோமோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருப்பான். இப்படி சைத்தான் வந்து அல்லாஹ் விஷயத்திலேயே உங்களிடத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினானேயானால் அதுக்கு நீங்கள் கையாள வேண்டிய முறை என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது ஒரு பெரிய கேடயம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது பெரிய சைத்தானை விரட்டி அடிப்பதற்கான பயங்கரமான ஒரு கேடயம். இதை கையில எப்போது வைத்துக் கொண்டிருந்தீர்களேயானால் சைத்தான் உங்கள்ட்ட நீ கெட்ட எண்ணங்கள் ஒரு மூலம் தூக்கி கடாசி எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மனசில் நினைச்சாதான், வாயினால மொழிஞ்சிட்டேன்னு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. மனசுல நினைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய மோசமான நினைப்பு வந்தாலும் அல்லாஹ்ட்ட குற்றம் கிடையாது. இது ஒரு முக்கியமான விளங்கிக்கிறது. இந்த வசுவாசு உள்ளவங்க மனசுல சில தப்பான எண்ணங்கள் எல்லாருக்குமே வருது. என்ன எண்ணங்கள் வருது? அவனை கொல்ல செஞ்சா நல்லா இருக்குமே, அவனை கடுத்து நினைச்சு கொள்ளணுமே, அதை எடுத்துக்கணுமே, அவளை பிடிக்கணுமே, இவளை எடுக்கணுமே, இப்படியான பல எண்ணங்கள் எல்லாருக்கும் வருது, அல்லாஹ் பத்திலாம் வருது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம என்ன விளங்கிறனே, மனசில் நீங்கள் ஒன்றை நினைத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டு விட்டீர்களே ஆனால் அல்லாஹ்ட்ட குற்றம் கிடையாது. அவுது பில்லாஹ் சொல்லிட்டு போங்க, அவுது பில்லாஹ்வே சொல்லலையா, அந்த எண்ணம் அப்படி வந்துருச்சா, அதனால போயிடுச்சா, இதுக்கு ஏதாவது அல்லாஹ் மார்க் போடுவானா, இது ஏதாவது பதிவாகுமா, இதை கொண்டு வந்து மறுமையில் நிப்பாட்டி கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? இது இந்த எழுதுறாருல ரெண்டு பேரு, அவர் இதை எழுத கூட மாட்டார். அவர் எழுதுறதுக்கு எதற்கு அதிகாரம் இருக்குது? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு சொல்லை மொழிந்தால் தான் அவர் எழுதுவார். எழுதுவாங்களே ரெண்டு பேரும் உட்கார்ந்து நல்லது தீயதுன்னு எப்ப எழுதுவாங்க? வெளியில வாயினால சொல்லிட்டேன்னு பாருங்க, அடே அல்லாஹ் யாரா படிச்சிருப்பான்னு பக்கத்துல வாழ்கிட்ட கேட்டுவிட்டேன், இப்ப எழுதிடுவார். இந்த மாதிரி டேஞ்சரான வார்த்தை இவன் கேட்டான், அல்லாஹ் யார் படைச்சான்னு மனசில் நினைக்கிறேன். இது அந்த மலக்குக்கே தெரியாது, எனக்கு என் ரப்புக்கு தான் தெரியும். ரப்பு என்ன செய்யறானா, இது நினைச்சுக்கிட்டு கிறுக்கு பயில ஆயிராளா, என்ன பண்ணிக்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிடு. அதுக்கு அப்புறம் இதுக்கு அல்லாஹ் தண்டிப்பானோ குற்றம் பிடிப்பானோன்னு பயப்படாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா சஹாபாக்கள் வர்றாங்க, இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா, எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் உணர்கிறோம், மாயத்த ஆலமு அஹதுனா யதகல்லம பிஹி, எதை வாய் திறந்து சொல்ல முடியாதோ பயங்கரமா இருக்குமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்திலே வருகிறது. அப்படி வருது நிறைய பேருக்கு பயங்கரமான எண்ணங்கள்லாம். பயங்கரம்னா என்ன? அல்லாஹ் பத்தி தப்பு தப்பா நினைக்கிறது பயங்கரம். நம்ம இன்னைக்கே கழுத்தை நினைச்சு செத்து போயிருவோமான்னு நினைக்குவான் ஒருத்தன். சில பேர் என்ன செய்வான், நம்ம விஷத்துக்குள்ள செத்துட்டா என்ன, இதுக்கு இந்த உலகத்தில் வாழணும், இது பயங்கரமான எண்ணம் தானே, இன்னைக்கு செத்து போயிடணும், இவனை கொலை பண்ணிடுவோமா, அவனை காலி பண்ணிடுவோமா, இவனுக்கு விரிச்சு போடுவோமா, இப்படி எல்லாம் பலவிதம் வெளியில சொல்வதற்கு பயங்கரமா தோன்றும். அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறதே, நாங்கள் என்ன பண்ணுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முறையிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அது வஜத்துமுஹு, நிச்சயமா அப்படிலாம் உங்களுக்கு தோணுகிறதா, உண்மையில அப்படியா தோணுகிறது கேட்கிறாங்க.
சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா அப்படித்தான் தோணுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லாக்க சரிஹுல் ஈமான், அதான்டா கரெக்டான ஈமான், அப்படித்தான் வரும். ஈமான் இல்லாதவன்ட்டு சைத்தான் போக மாட்டான். உங்ககிட்ட சைத்தான் வந்து அப்படியா இப்படியான்னு நினைப்ப உண்டாக்குறான். அதுக்கு நீ செயல் வடிவம் கொடுக்க மாட்டேங்கிற, உனக்குள்ள போட்டு புதைச்சிக்கிற பாரு. அப்படி இருந்தால் அதுதான் ஈமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அலட்டிக்கு நிறைய பேர் இதெல்லாம் அலட்டிக்கு பேத்தி முடிச்சு போயிருது. மெண்டலா போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அப்படி நினைச்சிட்டோமே, இப்படி நினைச்சிட்டோமே, அந்த மாதிரி நினைச்சிட்டோமே, இந்த மாதிரி நினைச்சிட்டோமே, இதுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, இதுக்கு எல்லாம் அடிப்பானோ உதைக்குவானோ, இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை கேட்கப்படுது, சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வஸ்வஸா, இந்த அல்லாஹ்வை பற்றி பலவிதமான தீய எண்ணங்கள் ஏற்படுவது பற்றி நபிகள் நாயகத்தில் கேட்கப்பட்ட பொழுது, தில்க மஹ்லுல் ஈமான், அதான் சுத்தமான ஈமான், தூய்மையான ஈமான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது மாதிரி உங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 3 தடவை சொன்னா அந்த சைத்தானுடைய வஸ்வசாவில் இருந்து தடம் மாறிவிடும். 2 வழி சொல்றாங்க. தீமையான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், கொல்லணும், திருடணும், தப்பு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் வந்தால் உடனே என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நீ சொல்லிவிட்ட என்று சொன்னா உடனே என்ன செய்யறான்? அல்லாஹ் பார் என்னை பெரியவன் என்று சொல்லி அந்த வசுவசாவை என் பக்கம் சாட்டி விட்டானே, நான் அவனை காப்பாத்துவேன் என்று அல்லாஹ் காப்பாத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஷைத்தான் தீய எண்ணங்களை உங்களுக்கு போட்டால் ஒன்னு அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லுங்க, இல்லன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. சொன்னதோடு முடிந்து விட்டது. இதுக்கு எந்த கொஸ்டின் கிடையாது. நீங்க நினைச்சதுக்காக வேண்டி, பயங்கரமான திட்டம் போட்டதுக்காக வேண்டி, பிளான் பண்ணதுக்காக வேண்டி எந்த விதமான கேள்வியும் வராது. இன்னொரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஜாவஸ லி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். அம்மா ஹதரத் ஃபி அன்ஃபுஸிஹா, உள்ளத்திலே எண்ணிக்கொண்ட எண்ணங்களை பற்றி அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதுக்கு எந்த விதமான கொஸ்டினும் கிடையாதுன்ட்டாங்க. இது மனசில் நினைக்கிற எண்ணங்களுக்கு வாயினால மொழிஞ்சிட்டீங்க, எண்ணத்துல இருக்கிறத வாயினால மொழிஞ்சிட்டீங்க. வாயினால மொழிஞ்சிட்டீங்க என்று சொன்னா அதுக்கு ஒரு மறுமொழி இருக்கு. என்ன மொழி? அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பா இப்படின்னு என்கிட்ட நீங்க கேட்டுப்பட்டீங்க. அல்ல நான் உங்கள்ட்ட கேட்டுப்பட்டேன். உடனே நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஆமன்து பில்லான்னு சொல்லிடணும். மனசுல நினைச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வை யார் படைச்சான்னு மனசுக்குள்ள நினைப்பு வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லுங்க, இல்லன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு தடவை சொல்லுங்க. சைத்தான் போயிடுவான். அந்த மனசுல அல்லாஹ்வை பத்தி நினைச்சத வாயினால கேட்டுப்பட்டீங்க. ஆமா அல்லாஹ்வை யாருங்க படைச்சிருப்பா இப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டுப்பட்டீங்க. உடனே அதுக்கு என்ன பரிகாரம் என்றால் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பினேன். ஆமன்து பில்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கணும், சின்ன வார்த்தை தான். ஆமன்து பில்லாஹ்னு சொல்லிட்டீங்க என்று சொன்னா அல்லாஹ்வை யார் படைச்சான்னு கேட்டீங்கல ஒரு கேள்வி, அதற்கான குற்றத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அந்த எண்ணம் தொடர்வதில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது ஷைத்தானுடைய வசுவசாவில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு முறை. அதுக்கப்புறம் ஷைத்தானுடைய வசுவசாவில் இன்னொன்னு என்ன தெரியுமா? தொழுகிறோம், அதுல ஷைத்தான் வர்றான். குர்ஆன் என்னங்க? அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அல்லாஹ்வுடைய வேதம் தானே. குர்ஆனை ஓதும் போது ஷைத்தான் வரலாமா? வரக்கூடாதுல. ஆனா அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்லி தர்றான்? குர்ஆனை ஓத உட்கார்றதுக்கு முன்னாடி இதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ குர்ஆனை ஓதுறதா இருந்தா அதுக்கு முந்தி ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள். அடுத்து குர்ஆன் ஓதும் போது ஷைத்தான் வருவான். குர்ஆனத்துக்கு வச்ச உடனே ஷைத்தான் என்ன பண்ணுவான்? எப்படியாவது இவனை கெடுக்கணும், எப்படியாவது இவனை வழி கெடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் உங்களுக்குள்ள நுழைந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான். அதுக்கு முன்னாடி நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லித்தான் குர்ஆனை ஓதணும். இப்படியான ஒரு முறையும் இருக்கிறது. சில நேரங்களில் நீங்க பாப்பீங்க, என்ன பாப்பீங்க? வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்கும், திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நம்மளை அறியாம யாரோ இப்ராஹிம், நம்ம பேர் இப்ராஹிம் வச்சுக்கிறீங்களா, இப்ராஹிம் சத்தம் கேட்கும். இப்படி பாப்பான், கூப்பிட்டாங்களா, அங்க பாப்போம், அங்க பாப்போம், செவத்துல ஏறி பாப்போம், அங்கிட்டு பாப்போம், ஒருத்தருமே இருக்க மாட்டான். ஆனா என்ன கேட்டுருங்க, இப்ராஹிம் நம்மளை தான் கூப்பிட்ட மாதிரி தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் இல்ல மையம் நமக்கு தெரியும். ஆனா பக்கத்துல எனக்கு இப்ராஹிம் சத்தம் கிடைச்சான்னு கேளுங்க, இல்லம்மா. உங்களுக்கு சத்தம் கிடைச்சா இல்ல, உங்களுக்கு இல்ல, எனக்கு கேட்டுச்ச. இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். பாத்திமான்னு சத்தம் கேட்க, இந்த பாத்திமா ஆடி போறோம், ஆஹா நம்ம முத்தாப்பா நாள் கூப்பிடுறாரு பேய் அப்படி நினைப்பாரு இல்லையா? அப்படி சத்தம் திடீர்னு கேட்கும்.
நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சத்தத்தை கேட்டா என்ன செய்யணும்? ஷைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, இல்லாத ஒரு சத்தத்தை அவன் தான் போடுறான். அங்க யாருமே இல்ல, உன்னை பாத்திமான்னு சத்தம் கேட்டாலும் கூப்பிட யாராச்சும் இருக்குன்னு ஷைத்தான் என்ன பண்றான் தெரியுமா? பாத்திமான்னு ஒரு சத்தம் உண்டாக்குவான். இதை பார்த்தோன்னு என்ன பண்ணுவ? யாருமே இல்ல, ஆனா சத்தம் மட்டும் கேட்குது. அப்ப என்னமோ இருக்குது, என்னமோ ஒரு பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு அஜரத்துல ஓடுவேன். அஜரத்து எங்க வீட்டுல அடிக்கடி பாத்திமா பாத்திமா யாரை கூப்பிடுறாங்க. நான் திரும்பி திரும்பி பாக்குறேன், யாரையும் காணா. ஊடுபுறம் தேடி பார்த்து தான் காணா. பக்கத்து வீட்டுல பார்த்தேன், யாரையும் காணா. எனக்கு மட்டும் தான் கேட்குது. இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, கேட்கும். ஒரே அடியில் அதை சாவடிக்கிறதா இருந்தால், மறுபடியும் வரக்கூடாதா இருந்தால் அதுக்கு என்ன வழி? தொழுகைக்கு நீங்க பாங்கு சொல்ற அறிஞ்சிருக்கிறீங்க. தொழுகை இல்லாத ஒரு விஷயத்துக்கு பாங்கு சொல்வதாக இருந்தால், இப்படி சத்தம் கேட்குன்னு வைங்களேன், உனக்குள்ள பாங்கு சொல்லிவிடும். அதுக்கான மயக்க போட்டு பழைய சில பாங்கு சொல்லக்கூடாது, தொழுகைன்னு ஒடியாந்துருவான். நீ என்ன பண்ணணும்? பாங்க சொல்லிருந்த பாத்திமான்னு சத்தம் கேட்குதா? பாத்தீங்களா? யாரும் கூப்பிடலையா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அல்லா. பாங்கு இருக்குல்ல, அந்த பாங்குடைய வாசகங்களை நீங்கள் சொல்லிவிட்டால் உடனே ஷைத்தான் தான் பண்றான், ஷைத்தான் ஓடிடுவான். அபூ ஹுரைராட்ட வந்து கேட்கறாங்க, அபூ ஹுரைராவே திரும்பி நான் போயிட்டே இருக்கிறேன், என்ன யாரோ கூப்பிடுவார் சத்தம் கேட்குது, திரும்பி பார்த்தா காணா. பல முறையிலும் தேடி தேடி பார்த்துட்டேன், ஒருத்தர் என்னை கூப்பிடல, ஆனா கண்டிப்பா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நான் பொய்யலான்னு சொல்லல, உண்மையா என்னை கூப்பிட்டாங்க யாரோ, ஆனா யாரையும் காணா. அப்ப என்ன செய்யறாங்க அபூ ஹுரைரா? அப்படி நெசமா உனக்கு ஏற்படுச்சு? ஆமா, நீ இப்ப வந்து பாங்கு சொல்லு. ஏனென்று கேட்டால், பாங்கு சத்தத்தை கேட்டால் ஷைத்தான் ஓடுவான், பின்னங்கால் படரியில் பட என்ன செய்வான்? ஓட்ட முடிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நீ ஒருக்கா சொல்லி பாரு, மறுபடி வராது என்று அவங்க டைரக்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்குமே, ஆனால் என்ன செய்யணும்? அந்த ஷைத்தானிலிருந்து காப்பாற்றுவதற்கு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளையும் கையாளிக் கொள்ளலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு வழிமுறையை சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, ஷைத்தான் வந்த பிறகு செய்யற பரிகாரம் இது. ஷைத்தான் வரக்கூடாது, வஸ்வாசம் உண்டாகக்கூடாது, இந்த மாதிரி திடீர்னு சத்தம் கேட்கக்கூடாது. இல்லாத இடத்துல இருந்து பயம் வீட்டு தனியா நம்ம இருக்கிறோம்னு வைங்க, ராத்திரி வீட்டுல யாருமே இல்ல, நம்ம மட்டும் இருக்கிறோம். அப்ப நிறைய குசும்புகள், திடீர்னு ஜன்னல்ல சலக்கு சலக்கு சத்தம் கேட்கும், யாரோ பொம்பளை போற மாதிரி சத்தம் கேட்கும், யாரோ கூப்பிட மாதிரி சத்தம் கேட்கும். இதெல்லாம் பேய் நினைச்சுக்கிறது. இதெல்லாம் ஷைத்தான் பண்ணுவான். ஷைத்தான் வந்து எப்படியாவது ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டால் நீங்க தப்பான ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க, அஜரத்தை தேடி போவீங்க, மந்திரவாதியை தேடி போவீங்க, தாயத்தை போடுவீங்க. அவனுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை ஷைத்தானுக்கு பிடிக்கிற காரியங்களை நீங்க செய்வீங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வாசகத்தை சொல்லி தர்றாங்க. எப்படி? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சின்ன வாசகம் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வாசகம் தான். இந்த வாசகத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதணும்? 100 தடவை நீங்கள் ஓதினீர்களேயானால் அந்த நாள் முழுவதும் ஷைத்தானுடைய வஸ்வாசில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுகிறான். யாருக்கு அந்த ஷைத்தானுடைய வஸ்வாசி எண்ணங்கள் வருகிறதோ, பல விதமான தீய எண்ணங்கள், ஒரு நிறைய கவசம் நம்மளை சும்மா நிராயுதமானியா விட்டுறல மார்க்கம். ஒரு பக்கம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஒரு பக்கம் ஆமன்து பில்லாஹிங்கிற கேடையும், ஒரு பக்கம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிற இன்னொரு துப்பாக்கி கேடையும் பீரங்கி பலவிதமான ஆயுதங்களை கையில கொடுத்து தான் ஷைத்தானோட அல்லாஹ் யுத்தம் பண்ண வச்சிருக்கிறான். அதை யூஸ் பண்ணா ஓடி தோத்து போயிடுவான். நாம யூஸ் பண்ணுவது இல்லை. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி ஒரு 100 முறை நீங்கள் ஓதினீர்களேயானால் அன்றைய தினம் முழுவதும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டிலே பக்ரா அத்தியாயம் ஓதப்படுகிறதோ, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப எந்த வீட்டில பேய் பிசாசு மார்க்கத்தில் கிடையாது. இறந்து போன ஆவிகள் இந்த உலகத்துக்கு திரும்ப வரவே முடியாது. கண்டிப்பா அது முடிஞ்சு போன விஷயம். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல, முன்கர் நக்கீருடைய கண்ட்ரோல்ல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய சிறையில இருந்து எந்த உயிரும் தப்பித்து இந்த உலகத்துக்கு வராது. பர்சக் இருக்கிறது, திரை இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் அவங்க அங்க இருப்பாங்க. இங்க நபியா இருந்தாலும், வலியா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், தூக்கு போட்டு செத்தாலும் எவனும் இங்க வரமாட்டான். ஆனாலும் ஷைத்தான் என்ன செய்வான்? அவங்க எல்லாம் வர்றாங்களோ என்ற எண்ணத்தை உனக்கு உண்டாக்குவான். பலவிதமான அசரீர்களை உண்டாக்குவான். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தோற்றத்தை உண்டாக்குவான்.
அது மாதிரியான பயங்களுக்கு ஆளானவர்கள் மந்திரவாதிகள்கிட்ட போய் ஏமாந்து விடாமல் திருக்குர்ஆனுடைய 2வது சூறாவை பக்ரா சூறாவை என்ன செய்யுங்க, உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சிருங்க. அடிக்கடி இந்த பக்ரா சூறாவை ஒரு தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு வந்தீர்களேயானால் அந்த வீட்டிலிருந்து சைத்தான் என்ன செய்யறான், வேகமாக பிடரியில் அடிபட ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை இந்த மந்திரத்தை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இப்பவே சைத்தான் அவங்கள விட்டு ஓடிடுவான். சைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆட்பட்டு தான் இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், அதை அவர் சொல்வாரே ஆனால் இப்ப அவர் நார்மலுக்கு வந்துருவாரு. அதாவது கோபத்துல சண்டையில கோபத்துல என்ன செய்யறாருன்னா கண்கள்லாம் சிவந்து நரம்புகள்லாம் புடைத்து அப்படி கைகாலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி படபடப்புக்கு ஆயிடுறாரு. நிறைய பேர் அப்படி ஆவரமா இல்லையா? இதனால நிறைய மாரடைப்புலாம் வருது. பெரும்பாலான மேட்டர்களுக்கு நம்ம நோய்களுக்கு என்ன காரணம்னு கேட்டா, உணர்ச்சியை அடக்க முடியாமல் ஆத்திரப்படும் பொழுது இரத்த நாளங்கள் முறுக்கு ஏறி போய் படபட என்று வேகமாக ஓடும்போது ஹார்ட் வேகமா வேலை செய்யுது, திணறுகிறது, ரத்தத்தை சப்ளை பண்ண முடியல. அதுலதான் ஹார்ட் அட்டாக்குங்கிறான், மண்டை போட்டாருங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த கோபம் உச்சிக்கு ஏறும் பொழுது, உப்பு இல்லாட்டி கோபம், ஒழுங்கா சோறா காட்டி கோபம், குறித்த நேரத்தில் சாப்பாடு தராட்டி கோபம், ஒரு பேப்பருக்காரன் ஒழுங்கா பேப்பர் போடாட்டி அதுக்கு பொண்டாட்டி மேல கோபம். இதுக்கு தான் கோபப்படுறேன்னு கணக்கு இல்லாம என்ன பண்றான், வீட்டுக்குள்ள பொண்டாட்டி மேல கோபம், புள்ள மேல கோபம், அவன் மேல கோபம், சோத்து மேல கோபம், தூக்கி சோதத்துக்கு எறிகிறான். அப்ப இந்த கோபம்ங்கிறது பெரிய சைத்தான். சைத்தான் நம்மளை வீழ்த்துவதற்கு வச்சிருக்கிற பெரிய ஆயுதம் எது? கோபங்கிற ஆயுதம். இதுல தலாக்கு விடுறாங்களாம், இதெல்லாம் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், இதெல்லாம் பிள்ளைய போட்டு அடிக்கிறான், இதுலதான் எல்லா விதமான அநியாயமும். கொலை செய்யறது கூட காரணம் என்ன? சிரிச்சுட்டு போய் கொலை சொல்லுவான், சும்மா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தாங்க, இப்படியா கொலை செய்வான்? கொலை செய்யறது காரணம் என்ன? கொலை செய்யறது காரணம் கோபம் தான், அடிக்கிறது காரணம் கோபம் தான், அத்துமீறது காரணம் கோபம் தான், மேடையில் நின்று ஒருத்தனை கண்ணாமண்ணான்னு திட்டுறான், அது காரணம் என்ன? கோபம் தான். கோபம் வரக்கூடிய நேரத்தில் 1-2 தப்பு செய்ய மாட்டோம், தன்னைய மறந்து விட்டானையானால் எத்தனை தப்பு வேண்டாலும் செய்வான். அப்ப நீங்கள் கோபத்தை மட்டும் அடக்கி ஆண்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நோய் கிடையாது, அதை ஒட்டி வரக்கூடிய பலவிதமான துன்பங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் மார்க் அடிப்படையில் வரம்பு மீறீர்களே அதெல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன சொல்றாரு சுலைமான்கிற ஒரு சகாபி சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தேன். ஒரு சுலைமான்கிற சகாபி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உட்கார்ந்து இருந்தேன். அப்ப 2 பேர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. திட்டுனா யஹ்மர்ர ஃபஅஹதுஹுமா யஹ்மர்ர வஜூஹு, 2ல ஒரு ஆளுடைய முகம் அப்படி ரத்த கலரா மாறி போச்சு. வன்தஃபகத் அவுதாஜுஹு, அவருடைய அந்த கழுத்து நரம்பு எல்லாம் புடைச்சிக்கிட்டு அப்படியே கோபத்துல ஒரு பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, படபடன்னு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுலைமான் பக்கத்துல ஒரு சொல்றாங்க, இன்னீ லஅலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், லவ் காலஹா, அது அவர் இப்ப சொன்னாரையானால் என்னவாயிரு, ரஹப அன்ஹு மா யஜிது, அவருக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த டென்ஷன், அந்த படபடப்பு, அந்த வெறி, அந்த ஆத்திரம், அந்த ரத்த சிவப்பு, அந்த நரம்பு புடைப்பு எல்லாமே போயிரும். அது என்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அவர் சொல்லட்டு, பெரிய மந்திரம்லாம் கிடையாது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அவர் சொல்லட்டு, உடனே என்ன ஆயிரும், ரஹப அன்ஹு மா யஜிது, அது போயிருங்கிறாங்க. உடனே இவர் போய் என்ன செய்யறாரு, இந்தாப்பா, யார் கோபமா இருக்கிறாள்கிட்ட போய், இந்தாப்பா இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லு, மினஷ் ஷைத்தான் ரஜீம் இல்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அப்படின்னு சொல்லு, எல்லாம் போயிரும். அவன் என்ன பண்ணிட்டான், இருந்தாலே ஹல்பி ஜுனான் கிறுக்கனா படம், அவனுக்கு போக விரும்பல, நசீப் இல்ல, அவன்கிட்ட போய் சொன்னான்னு செய்யறா ஹல்பி ஜுனூன், என்ன நான் லூசா, என்ன பண்ற, கோபமா இருக்கிற, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இருக்கிற, ரெண்டுக்கு என்னப்பா சம்பந்தம்? அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி புகாரியில இந்த ஹதீஸ் நீங்க என்ன செய்யலாம், 3282வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி 6115ல பார்க்கலாம். இது பெரிய மருந்துங்க. நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல மனைவி கோவப்படுறாளா, புருஷன் என்ன சொல்லணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அப்படி மாறி போயிரும்ல. புருஷன் கோவப்படுறானா ஏத்தெல்லாம் பேசிட கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப தலாக்கும் கிடையாது, சண்டையும் கிடையாது, வம்பும் கிடையாது, டென்ஷன் கிடையாது. அப்படி நீங்க நம்ம மிகைப்படுத்தி சொல்லல, உண்மைக்குமே அடுத்த செகண்ட் நார்மலாகும். அல்லாஹ் இருக்கிறாங்கிறது பெரிய பொறுப்புங்க.
இத உங்க வாழ்க்கையில சொல்லி பாருங்க. டென்ஷன் வரும்போது, ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், உடனே நீங்க பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. நம்மளை இந்த நேரத்திலையும் நம்ம காப்பாற்றுவோம் நம்புறான இவன். அல்லாஹ் என்ன பாக்குறான், இவ்வளவு டென்ஷனா இருக்கிறான் இவன், இந்த நேரத்தில் வந்து இதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி யா அல்லாஹ் அந்த ஷைத்தான் இருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேர்றேன்னு கேட்டுவிட்டானே. அப்படி நல்லா என்ன பண்றான், அப்படி ஒரு செகண்ட்ல மாத்துறான். இதை மாத்துறதுக்கு மெடிக்கலுக்கு நீங்க போனீங்கன்னா இதுக்கு 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவான். நீங்க இதுக்காக எனக்கு அடிக்கடி கோபம் வருது, டென்ஷன் ஆகுறேன், அப்படி போனா என்னவாயிருவான், அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, பிளட் எடு, கொழுப்பு எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். ஒன்னும் பண்ண வேணாம். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும், அவுது பில்லான்னு சொல்லிவிட்டாலே போதும், இதுல இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். ஷைத்தான் எந்த இடத்துல எல்லாம் வர்றான், கோபத்தை தூண்டிவிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி, நிம்மதியை தொலைச்சி, பலவிதமான சண்டைகளை உண்டாக்கி எல்லாம் அவுட் ஆகி போயிடும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்ங்கிற ஒரு கேடயத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹசன் ஹுசைன் குழந்தைகள் விஷயம், குழந்தைகள்ட்ட ஷைத்தான் நிறைய விளையாடுவான். ஏன் விளையாடுறான், குழந்தைகளை கெடுக்க இயலாது. குழந்தைகளுக்கு வணக்கம் இருக்கா, நோன்பு இருக்கா, அதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. குழந்தைகளை தொழுவாட்டி கூட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். குழந்தைகள் நோன்பு வைக்காட்டு கூட கேள்வி கேட்க மாட்டான். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா, எதிர்பாராத நோய், வித்தியாசமான நோய் கொடுத்துட்டான்னு சொன்னா நீங்க அவுட் ஆயிருவீங்க. குழந்தைக்காக என்ன செய்வீங்க, மந்திரிப்பீங்க, வாயம் பார்ப்பீங்க, தாயத்து போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்காக வேண்டி என்ன பண்ணுவானா, நம்மளை கெடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைகளை கொண்டா சைத்தான பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். சும்மா இருக்கு அழுவும், ஒரு காரணம் தெரியாது. டாக்டர் கடை நல்லா இருக்குமா, எக்ஸ்ரே நல்லா இருக்குன்னு சொல்லும், எதை பார்த்தாலும் ஒரு ரிப்போர்ட்டும் இருக்காது. ஆனா என்ன செய்யும், குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், திடீர்னு அழுவும், திடீர்னு போகும், 3 நாளைக்கு விடாத காய்ச்சலா இருக்கேன். அப்ப இதெல்லாம் எந்த மருத்துவத்துக்கும் கடங்க மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாமத்தின் வ மின் குல்லி ஐனின் லாமத்தின். இது ஹசன் ஹுசைனுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இத சொல்லி துஆ செய்வாங்க. எப்படி, யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹசன் ஹுசைனை வைத்துக் கொண்டு இந்த 2 பேருக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட எப்படி பாதுகாப்பு தேடுறாங்க. குழந்தைகள் விஷயத்துல ஷைத்தான் நம்மளை கவுத்துவான், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி, ஒரு பயத்துல அழுவுற மாதிரி ஏற்படுத்தி இப்படி முடிச்சுட்டே இருப்பான். 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான் குழந்தை, என்னன்னு ஒண்ணு விளங்காது. டாக்டர் நல்லா இருக்குமா, ஒரு குழந்தை இல்லையமா, ஆனா 4 நாளைக்கு பால் குடிக்காது. இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் நபிகள் நாயகம் நமக்கு என்ன வழி சொல்றாங்க, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாமத்தின் வ மின் குல்லி ஐனின் லாமத்தின். அதுக்கு என்ன அர்த்தம், யா அல்லாஹ் இந்த ஷைத்தான், ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும், ஒவ்வொரு விஷஜந்துக்கள்கிட்ட இருந்தும், ஒவ்வொரு தீங்கு தரக்கூடிய காரியங்களில் இருந்தும், ஒவ்வொரு கண்ணேர்களில் இருந்தும் உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னுடைய கலிமாக்களை கொண்டு, உன்னுடைய சொற்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படித்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படித்தான் நானும் ஹசன் ஹுசைனுக்கு பாதுகாப்பு தேடுகிறேன், அது மாதிரி நீங்களும் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்ப இதை அரபில சொல்ல தெரியாட்டா கூட, யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி இந்த சொற்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே காவல் தேடினோமையானால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், காப்பாற்றிக்கிற முடியும். இப்படி பல இடங்களில் ஷைத்தான் வருவான். எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னொரு ஷைத்தான் நம்மளை கெடுக்கிற ஒரு இடம், நம்ம தடுமாறுற இடம், நம்ம அகீதாவை பறி கொடுக்கிற இடம் ஒன்று இருக்குன்னு கேட்டா நம்முடைய தூக்கம். தூக்கத்தில் முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருந்துருவோம். தூக்கத்தில் ஷைத்தான் வர்றான். எப்படி வர்றான், பலவிதமான வர்றான். நிறைய தர்காக்கள் போய் கேளுங்க, இந்த தர்கா ஏன் கட்டினாண்டு. அந்த ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்ந்தே இருக்க மாட்டான். திடீர்னு பார்த்தா தர்கா இருக்கு. என்னடான்னு கேட்டா, என் கனவுல வந்தாரு அவுலியா, நான் இங்கதான் அடங்கியிருக்கேன்னு சொன்னாரு, எனக்கு ஒரு தர்கா கட்ட சொன்னாரு, அதான் கட்டினேங்கிறான். அப்ப இந்த கனவு மூலமாக ஷைத்தான் என்ன பண்றான், நம்ம இடத்துல பலவிதமான தீய எண்ணங்களை ஷைத்தான் உண்டாக்குவான். கனவுகள் மூலமாக உங்களை கவிழ்த்துவதற்கு, ஏன்னா கனவுல காணும்போது நம்ம அதிசயமா இருக்கனால ஆச்சரியப்பட்டுருவோம். நேரடியா ஷைத்தான் உங்கள்ட்ட வரமாட்டான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும். ஷைத்தான் உங்கள்ட்ட வருவான், நீங்க அவனை பார்க்க முடியாது. ஷைத்தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். உங்க முன்னாடி இருக்கிற ஷைத்தான் நீங்க பாக்குறீங்களா, உங்களுக்கு உள்ள ஷைத்தானை பாக்குறீங்களா, இல்ல. அப்ப ஷைத்தானை பார்க்காதனால நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோம். தூக்கத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, நமக்கு தெரியாத மாதிரியான காட்சிகளை எல்லாம் கொண்டாந்து காட்டுவான். உடனே இவன் என்ன பண்றது, அது அப்படியே வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த கனவில் வரக்கூடிய நேரத்தில் சைத்தான் எப்படியெல்லாம் கெடுப்பாங்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன கண்டேன்னு கேட்டா, என்னுடைய தலையே இல்லாத மாதிரி நான் கனவு காண்றேன். கனவு காண்றாரு. எப்படி காண்றாரு? இவர் தலையை இவர்கிட்ட இல்லையா, தலையை வெட்டுப்பட்ட மாதிரி கனவு காண்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க. என்னப்பா இது ஒரு கனவா? சைத்தான் உங்ககிட்ட விளையாடுறான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எதையாவது கண்டா நீ என்ன பண்ணிடக்கூடாது, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை போய் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதே. அப்ப கனவுல பயங்கரமான காட்சிகள் எல்லாம் நீங்க காணுவீங்க. புள்ள செத்து போற மாதிரி காணுவீங்க, உங்க புருஷன் செத்து போற மாதிரி காணுவீங்க, பொண்டாடி செத்து போற மாதிரி காணுவீங்க, ஏதோ ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி காணுவீங்க, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தப்பான ஒரு, அதாவது எதை கண்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சி வருமோ அது மாதிரி கனவுகள் எல்லாருமே காண்றோம். சில கனவுகளை பார்ப்போம், ராத்திரில எந்திரிச்சு உட்கார்ந்தா என்னவாயிரும், தூக்கமே வராது. சுபுகுரை உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, 2 மணிக்கு எந்திரிப்பான். ஒரு கனவை கண்டுட்டு எப்படி கண்டமா என்ன ஆகும் ஏதாவது தெரியலையே. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கனவு காண்றியா, ரசூலுல்லாஹ் ஒரு அளவுகோல் சொல்றாங்க. கனவுல சைத்தான் விளையாடுவான், தப்பு தப்பா பண்ணுவான். உன்னுடைய கடமை என்ன தெரியுமா, உனக்கு மனசு நிறைவாக சந்தோஷம் அளிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டால் அதை ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட போய் சொல்லு. சந்தோஷமான கனவு எப்படி, நான் ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு மாதிரி கனவு கண்டனா அப்படின்னு காண்றியா, அது என்ன சொல்லலாம், ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன செய்வாங்க, சரிப்பா அல்ல அது மாதிரி ஆக்கி வைக்கட்டும், உனக்கு எதிர்த்து போய் சொல்லிவிடாத, இவரு கோடீஸ்வரன் அப்புறம் பாட அப்படின்றான். நல்லவன் துவா செய்வான். அப்ப ஒரு நல்ல மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாக்கியம், நல்ல ஒரு புள்ள பெற மாதிரி குழந்தை இல்ல 10 வருஷமா கனவுல காண்ற, எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பத்து கொஞ்சம் மாதிரி கனவு காண்ற. இது போய் யார்ட்டையாவது சொன்ன, இவருக்கு புள்ள 10 வருஷமாச்சு இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவான். அவன்கிட்ட சொல்லிடக்கூடாதான். நல்ல கனவு, மனசுக்கு சந்தோஷமான கனவு. அப்படி உனக்கு ஒரு கனவை கண்டால் நீ என்ன பண்ணனு, ரொம்ப நெருக்கமான உன் மீது அக்கறை வச்சிருக்கிற, உன் மீது அன்பு வைத்திருக்கிற, அதை கேட்ட உடனே 4 நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிவிடாத. சில கனவு காண்ற தப்பான மாதிரி பயமா இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி வருது. இப்படி வந்து விட்டால் உடனே என்ன செய்யணும், எந்திரிச்சு உட்கார்ந்து எப்ப முழிக்கிறியோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு. இடது பக்கம் 3 தடவை துப்பிரு. அந்த கனவை எவங்கிட்டையும் சொல்லாத. பொண்டாட்டி கண்டா புருஷன் சொல்லாத, புருஷன் கண்டா பொண்டாட்ட சொல்லாத, தகப்பன் கண்டா பிள்ளைகிட்ட சொல்லாத, புள்ள கண்டா அப்படின்னு சொல்லாத. நல்ல கனவு ஒன்று பட்டாத்தான் யார்கிட்ட சொல்லணும், நெருக்கமான நம் மீது அக்கறை உள்ளவர்கள்ட்ட சொல்லணும். கெட்ட கனவு கண்டீங்க என்று சொன்னா, கெட்ட கனவுக்கு என்ன அளவுகள், எதை பார்த்தவனும் உங்களுக்கு பயம் வருது அது கெட்ட கனவு, எதை பார்த்தா அதிர்ச்சி வருது அது கெட்ட கனவு, எதை பார்த்தா மறுபடியும் தொடர்ந்து தூக்கம் வரலையோ அது கெட்ட கனவு. அந்த மாதிரி கெட்ட கனவை நீங்கள் கண்டீர்களேயானால் அப்படியே போட்டு புதைச்சிடணும் உள்ளத்துக்குள்ளேயே. இப்படி நீங்கள் செய்து விட்டீர்களேயானால் ஒரு காலம் அதனால் ஒரு கேடும் வராது. அப்ப கெட்ட கனவுனால கேடு எப்போ வரும்னு கேட்டா அதை போய் எவங்கிட்டையாவது சொன்னா தான் வரும். அதனால கெட்ட கனவு மாதிரி உங்களுக்கு தென்படுதா, உங்க புள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போற மாதிரி கனவு காண்றீங்களா, எந்திரிச்சு உட்கார வேண்டியது. சைத்தான் நம்மளை போட்டு குழப்பறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 தடவை துப்பிட்டு பேசாம படுத்து தூங்கு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு வரவும் செய்யாது, ஒரு கேடும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. நீ அதை ஒரு மறந்துரு, இதை போய் யார்ட்டையும் சொல்லாத. அப்ப இந்த கனவுகள் மூலமாக சைத்தான் உங்கள்கிட்ட விளையாண்டான்னு சொன்னா அப்படி வருது. அதாவது வைதாரா கைரதாலிக்க மிம்மா யக்ரஹு, அவன் வெறுக்கிற அவனுக்கு பிடிக்காத ஒரு கனவை அவன் கண்டானையானால் பைன்னமாகிய மினஷ் ஷைத்தான், அது சைத்தான் ஏற்படுகிறது. மின் ஷர்ரிஹா, அவனுடைய கேடில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். வலா எதுகுருஹாலி அஹதின், எவருக்கும் அதை சொல்ல வேண்டாம். அப்படி நீ நடந்து கொண்டால் ஃபைன்னஹா லா தலுர்ஹு, அது ஒரு காலும் உனக்கு கேடு தராது. அப்ப நம்ம கனவுலான கவுந்து போறோம். கனவுல போய் பரிகாரம் சொன்ன உடனே என்ன பண்றான், நீங்க நாவூராண்டாவை போய் அங்க 3 நாள் படுத்துட்டு வாங்க, அங்க போய் ஒரு 1000 ரூபாய் காணிக்க போடுங்க, இங்க போய் அதை பண்ணுங்க, நம்ம கிட்ட ஒரு நூலை வாங்கி போட்டுக்கிறங்க, நம்ம எழுதி கொடுக்கிற தட்டை 10 நாளைக்கு கரைச்சு குடிங்க. இதெல்லாம் சொல்றான் யாரு, உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய அஜர்த்துமார்கள் இப்படி உங்களை ஏமாத்துகிறார்கள். அப்ப கெட்ட கனவு, நல்ல கனவு, கெட்ட கனவு என்றால் என்ன அளவுகளே, நமக்கு மனசு சந்தோஷம் வந்தால் நல்ல கனவு. நான் இத்தனை நோட்டீஸ் கனவு கண்டன் போஸ்டர் அடிச்சு போடலாமா, நல்ல கனவு கண்டால் யார்கிட்ட சொல்லணும், ரொம்ப நம் மீது அக்கறையும் அன்பு உள்ளவர்கள்ட்ட மட்டும் சொல்லணும், எல்லாரும் சொல்லிடக்கூடாது. இந்த சொன்ன விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள், எதெல்லாம் சைத்தான் நம்மள்ட்ட ஆட்டம் போடுறான் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம்
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வேற ஒண்ணும் இல்ல, பெரிய மந்திரம்லாம் இல்ல. இது ரொம்ப நம்ம குர்ஆன் ஓதும்போது மட்டும் பயன்படுத்துறோம். மற்ற நேரத்தில் கொட்டாவி கூட சொல்றாங்க. கொட்டாவி என்னது? அது ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளது. முடிஞ்ச வரைக்கும் அடைக்கிறங்க. ஷைத்தான் நம்மளுக்கு சோம்பலை உண்டாக்குறதுக்காக வேண்டி அதை உண்டாக்குறான். முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை மீறுமையான ஷைத்தான்ட்ட தான் வருதுங்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா தொலைஞ்சு போயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். இப்படி எதெல்லாம் ஷைத்தான்ட்ட இருந்து வருவதாக நம்ம நினைக்கிறோமோ அதுல இருந்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கவசத்தை பயன்படுத்தி நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபித்தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபித்தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.